அதில் ஐ எம் ரிஜாய்சிங் எக்ஸீடிங்லி. எங்கள் சீலன் ஐயாவுடைய பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜாடிக்கேற்ற மூடினார் பாருங்க. அல்லேலூயா. 2 பேரும் பலிப்படுத்தல் நின்று. நான் வரும்போது ரொம்ப தைரியமாக தான் வந்தேன். ஆனால் பாஸ்டர் சுரேஷ் ஐயா பாட்டு எழுதி பாடுறோன்னு என் பாட்டெல்லாம் மறந்து போச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சரி, அகஸ்தியராயனால் கட்டளை பிறந்தது 1 மணிக்கு தான் முடியும்னு. அல்லேலூயா சொல்லுங்க. அகஸ்தியராயன் கிட்ட போய் குடிமதிப்பு எழுத போகும்போது யோசேப்பு மரியம்மாவோட போனாராம். அந்த அம்மா நிறைய மாத கர்ப்பிணி. அப்போ குடிமதிப்பு எழுதணுன்னா நடக்கிறதோ பிரயாணம் பண்ணுறதோ பெருசு கிடையாது. நம்மளை கர்த்தர் மதிப்பை மாற்றணுன்னா நம்ம வரணும். எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் வந்து தான் ஆகணும். அப்போ தான் ஒரு குடிமதிப்பு. நம்ம ஒரு குத்து மதிப்பாலாம் இருக்கிறோம் சொல்லுங்கள். அப்போ யோசேப்புன்னா நீதிமான். அப்போ புருஷன் அப்படின்னா நீதிமான். இப்போ இங்கே இருக்கிற புருஷர்களை எல்லாம் சொல்ல நீதிமான் அப்படின்னு டக்குன்னு கையை வச்சு சொல்ல போகிறேன். நாங்கள் 2 பேரும் ஆஸ்பத்திரி போகிற மாதிரி இருக்கோம். அவ்வளோதான் மதிப்புன்னா. நான் புருஷன், நான் இந்த பிற்பாடு புருஷன் இல்லை, பூர்ண புருஷன். எல்லாமே கல்யாணத்தில் புருஷன் ஆகிட்டான். கொஞ்ச காலத்தில் பூர்ண புருஷன்னு தெரியணும். இப்போ எங்கள் சகோதரிகளை உங்கள் புருஷனை பற்றி கவலை இல்லைன்னு சொல்ல சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஸ்கார்ப்பை இழுத்து விட்டு கண்ணு துடைப்பாங்க. சொல்லுங்க, இதுக்கு பேர் ஆனந்த கண்ணீரா? ஆனந்த கண்ணீரா? அது அங்கே பாருங்கள் ஒரு ஜோடியை சொல்லுங்களேன். இல்லை லோயா, தெரிஞ்சிருந்தா என் ஜோடியை கூட கூப்பிட்டு வந்திருப்பேனே. ஆமாம். அப்புறம் இன்னைக்கு எல்லாம் பழங்களாகவே கூப்பிட்டுருக்குறேன். குணசாலியான இஸ்திரியை கண்டுபிடிப்போம் யாருன்னா, கல்யாணம் ஆகிட்டா இஸ்திரி தான். குணசாலியான இஸ்திரி யாருன்னா புருஷனை கொண்டாந்து சர்ச்சில் உட்கார வச்சு அழகு பார்ப்பா. இன்றைக்கி நான் ரொம்ப ட்ராவல் பண்ணுறேன். ஒரு சகோதரி ரொம்ப நாளாக வர்றாங்களே தவிர புருஷனை ஆதாயப்படுத்தலை. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ குடிமதிப்பு அப்படின்னா யோசேப்பு நீதிமான். அதே மாதிரி மரியம்மாவை பற்றி சொல்லும்போது இஸ்திரிகளுக்குள்ளே பாக்கியவதி. அவருக்கு பிறந்த பிள்ளை இருக்குது பாருங்க. சொல்லுங்கள், உலகத்தையே ரட்சிக்கிற பிள்ளை. அவர் நம்ம தேடி வந்துட்டார். அதனால் இந்த ஆனிவர்சரியில் உங்களோடு சேர்ந்து நானும் துதிக்க போகிறேன். நன்றி தேவனே, உம்மை போற்றி பாடுவேன், செய்த நன்மைகள் எண்ணியே. நன்றி தேவனே தேவனே அப்படின்னும் போது 2 கையும் உயர்த்தி சத்தம் மேலே போயிடணும். ஆமாம், எப்படியாவது என்னை காப்பாற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி தேவனே, உம்மை போற்றி பாடுவே, செய்த நன்மைகள் எண்ணியே. நன்றி தேவனே தேவனே. கையை உயர்த்துங்கன்னு சொன்னேன், கையை கீழே போடுங்கன்னு சொல்ல மாட்டேனா? சொல்லுங்க. கையை வலிச்சா தானே அமலேக்கையும் தோப்பான். மோசே கைகள் வலிச்சது, அமலேக்கையும் தோற்பான். அமலேக்குன்னா வார் லைக் ப்ராப்ளம்ஸ். when you get outside you will face war like problems. ஆனால் ஆண்டவர் நமக்கு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கொடுப்பார். ஏன்னா நம்ம அவர் துதிக்கிறதுனால அவர் சேனையிலும் கர்த்தரா முன்னால் போவார். சரி, அதனால் இந்த முறை கையை உயர்த்தும் போது அந்த மண்டலத்துக்கு போயிடணும். இல்லைங்க, இது மண்டலம். எத்தனை பேருக்கு புரியுது? அதுக்கு பேர் வான மண்டலம். அங்கே பொல்லாத சேனை இருக்கிறான். புரியலையா உங்களுக்கு? வாழ மண்டலம் பொல்லாத சேனை. நம்ம ஆண்டவர் பரமண்டலத்தில் இருக்கிறாரு. நம்ம இந்த மண்டலத்தில் போடுற சத்தம் பரமண்டலத்துக்கு போயிடணும். ஆலயத்தில் நான் சத்தமிட்டேன், அவர் வானங்களை தாழ்த்தி இறங்கி வந்தார். ரொம்ப அவசரம்னா வானத்தை கிழிச்சு கூட இறங்குவாருன்னு ஏசையா சொல்கிறார். இப்போ எப்படி கூப்பிடுவோன்னு பார்ப்போம். 1 2 3. நன்றி தேவனே, உம்மை போற்றி பாடுவே, செய்த நன்மைகள் எண்ணியே. நன்றி தேவனே
பாட போகிறோம். யாரெல்லாம் பாடணும்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. 148ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 148ஆம் சங்கீதம் 12ஆம் வசனமாக பாருங்கள். யாரெல்லாம் பாடணும்? வாலிபரே, 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 கன்னிகைகளே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அப்போ பாடணும் போது அங்கே வயசானவங்க சின்னவங்கெல்லாம் கிடையாது, எல்லாரும் பாடணும். ஏன்னா கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அந்த நாமத்தை உயர்த்தும் போது சொல்லுங்க, அதுதான் நீதிமானுக்கு பலம். நாமம் பலத்தை துருகும். அதை சொல்லி நீதிமான் ஓடி சுகமாக இருப்பான். இப்போ உங்களை பார்த்து சுகமாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் என்ன சொல்கிறீங்க? ஒரு அம்மாவை பார்த்து நான் கேட்டேன், சுகமாக இருக்கிறியாம்மா? அமைதியாக இருந்தது. அம்மா சுகமாக இருக்கிறியாம்மான்னு. சுகமாக இருக்கிறியான்னு 2 முறை கேட்டதா தப்பு? சொல்லுங்க. இன்னொரு அம்மா கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டே இருந்தது. ஏம்மா அப்படி கன்னத்தில் கையை வச்சுருக்கன்னு கேட்டேன். பீஸு கட்டி நான் பீஸாக போயிட்டேன், எங்கள் வீட்டுக்கார் லூஸாக போயிட்டாருன்னு. இன்னொரு அம்மா இந்த பக்கம் கையை வச்சுட்டு உட்காந்துருந்தது. நீ எதுக்குமா இப்படி உட்காந்துருக்க, கப்பலாக கவுந்துருச்சுன்னு. உங்கள் கவலையை போய் உன் புருஷன்கிட்ட சொல்லக்கூடாதான்னு. என் பிரச்சனையாக அதுதான் பாஸ்டர்னு. நல்லா இருந்த என்ன ஞாபகப்படுத்திட்டீங்களேன்னு. இங்கே வந்த பிற்பாடு இந்த கப்பலில் ஏறிடணும். எத்தனை பேருக்கு புரியுது? இது கப்பல், உங்களுக்கு தெரியுமா? இந்த கப்பலில் ஏறிட்டா கரை கட்டாயம் போய் சேர்ந்துடும். அது என்ன கப்பல்னு கேட்குறீங்களா? ஒர்ஷிப்பு. இப்போ உங்கள் பாஸ்டர் என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? ஒர்ஷிப்பு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு சர்வீஸ் பண்ணுறது வாரத்துக்கு ஒரு முறை வந்துடணும். ஏன்னா வழியில் எங்கேயாவது ரிப்பேர் ஆகிடும். அது சொல்லுங்கள், ஒவ்வொரு வாரமும் ரிப்பேர் பண்ணி. வாழ்க்கைன்றது கடல். வாழ்க்கை என்பது கடல். வாழ பிறந்தது உடல், வாழ்ந்து வென்றால் மெடல், வாழ தவறினால் சுடல், 11:30 மணிக்கு அலையுது குடல். இது மட்டும் எப்படி புரியுது பாருங்க. அது வேற ஒன்றுன்னு ஒரு குண்டு போட்டாரா? சொல்லுங்க. நான் தெரியாமல் ஒரு கடை, ஒரு வடை, ஒரு நடைன்னு வந்துட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, தைரியம் வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ நன்றி சொல்லும்போது முழு மனசோட சொல்லணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். இனிமேல் பூர்ண புருஷன் சொல்லுங்கள், குணசாலே அனிஸ்திரி. ஏன் வாலிபர் பாடணும் அப்படின்னாருன்னா, கெட்டு போகிற வயசு இல்லைங்க. வாலிபர்கள் பலவான்கள்னு பைபிள் சொல்லுது. வாலிபன் பலவான் ஆகிட்டா அவங்க அப்பா ஒலிமுக வாசலில் என்ன கேட்டில் போய் என் தெருவிலே என் பிள்ளை தான் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எந்த அப்பா சொல்கிறான் பிள்ளையை பார்த்து, இது ஒன்று போதும் என்ன சாகடிக்கின்றான். இது உங்கள் பையனான்னு கேட்டால் ஆமாம். அப்போ வாலிபர்கள் பலவான்களா இல்லையா? அவன் பாட 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 கர்த்தர் வந்துடுவார். எத்தனை பேர் கன்னியர்னா யார் தெரியுமா? கல்யாணம் ஆக வேண்டியவங்க. சீசன் முடிய போகுது. சொல்லுங்க. எங்கள் காலத்துலலாம் அவ்வளோ செலவு கிடையாது. உங்கள் காலத்தில் கல்யாண மண்டபத்துக்கு வாடகையே 3 லட்சம். சொல்லுங்க. அப்போ கன்னியர்னா எவ்வளோ நல்லா இருக்கணும். உங்கள் அம்மா கிட்ட கேட்டா, இந்த மாதிரி இன்னொன்று பொண்ணு இருந்தால் செத்தே போயிருப்பேன்னுது. பெக்கும்போது 3/4 உயிர் போச்சு சாமி, இப்போ மிச்சம் உயிர் போயிட்டு. எல்லாம் கவனிங்க. கல்யாணத்தில் நம்மளை கைவிடுறவங்க யார் தெரியுமா? அப்பா அம்மா. இந்த பாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணை கொடுப்பது யாருன்னா 2 பேரும் அவர் சஃபாரி போட்டு வருவார். உங்கள் அப்பா சொல்லுங்க, என்ன உற்சாகமாக கையை பிடிச்சி கொடுப்பார் தெரியுமா? அவங்களுக்கு உங்களை கைவிடணுன்னா கல்யாண மண்டபம் வேண்டியதெல்லாம் நீங்கள் கேட்குற சேரீ கூட ஒரு 25,000 ரூபாய்னாலும் ஒத்துப்பாங்க. சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? அப்போ கன்னியர்னா அவ்வளோதான். நம்மளை அடுத்தது அப்பா அம்மா கைவிட்டாங்களா, அடுத்து நம்மளை கைவிடுறது யார் தெரியுமா? கல்யாணத்தில் சத்தியம் பண்ணானே அந்த யோகியன். எப்படி சத்தியம் பண்ணான்னு தெரியுமா? அவன் டை கட்டிக்கிட்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் அவன் சொன்ன தோரணையை நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ கூட வீடியோ கிளிப்பில் பார்த்தா அவனா இவன் 6 மாதத்துலேயே பொண்ணு வந்து அழுது சும்மா திட்டுறாரியா, பல்ல கடிக்கிறாரியா,
கையை ஓங்குறாருயான்னு. ஒன்று பாஸ்டர் ஏன்டா அப்படி பண்ணுற, கல்யாணத்தில் மைக்கை பிடிச்சி எப்படியெல்லாம் சத்தியம் பண்ண. நான் எங்கே சத்தியம் பண்ண, நீங்கள் தான் மைக்கை என் வாயில் வச்சு சத்தியம் பண்ணு. என்ன உலகம் இது? இது சத்தியவான்களின் சபை, சத்தியவாதிகளின் சபை. நான் 2 கையும் உயர்த்தும் போது நான் வாழ்ந்து காட்டுறேன்றதுக்காகத்தான். அப்புறம் வாலிபர் ஏன் பாடணும், கெட்டு போகக்கூடாது. கன்னியர் ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. முதிர் வயசு யார் தெரியுமா? இந்த கடமையை நான் எப்படி முடிக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க கடமை என்ன தெரியுமா? எப்படி இவங்களை முடிக்க போகிறேன். அதை தவிர வேற என்ன இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், இந்த கடமை எப்படியா முடிச்சிடணுமே. இப்போ எனக்கு 4 குமார்த்திங்க. நான் ஒரு நாள் அழுதேன். எங்கே? திருச்சி ஜங்ஷனில். பொங்கல் சீசன், நிறைய பஸ் நிற்குது. ஒரு காலி பஸ்ஸில் ஏறி +2 எல்லாம் முடிச்சிட்டாங்க ஆண்டவரே. ஆனால் அவங்கள பற்றி கவலை இருக்குன்னு நான் அழுகிறேன். டிரைவர் வந்து, ஏன் சார் பஸ்ஸில் உட்காந்து அழுறீங்க, இந்த பஸ்ஸை எடுக்க போகிறேன்றார். அப்புறம் தான் தெரியுது நான் அழுதுகிட்டு இருக்கேன்னு. அந்த பஸ் போன பிறகு அடுத்த பஸ்ஸில் உட்காந்துட்டேன். 2 பேர் வந்துட்டாங்க பஸ்ஸுக்குள்ளே. இறங்கி 6 பஸ் ஏறினேன். 7வது பஸ் ஏற போகிறேன். ஏன் அழுகின்றாய், யாரை நீ தேடுகின்றாய், சத்தம் கேட்குது. நான் பாட்டுக்காரன்ல. உடனே உட்காந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே அந்த பஸ் ஓரத்திலே பேப்பரில், ஏன் அழுகின்றாய், யாரை நீ தேடுகின்றாய் ஒன்று எழுதுறேன். தாய் உன்னை மறந்தாளோ, தந்தை உன்னை வெறுத்தானோ, நண்பன் உன்னை மறந்தானோ, நம்பினோரும் உன்னை வெறுத்தாரோ, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை, வாராய் அழாதே நீ என் பிள்ளை, நான் தானே உன் தந்தை, வாராய் சீக்கிரம் வாராய். ஏன் 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 அழுகின்றாய், யாரை நீ தேடுகின்றாய். அழும்போது நானா அழுறான்னு தோணுது எனக்கு. அப்போ ஏன் அழுகிற, சத்தம் கட்டணும், டக்குன்னு கண்ணீர் நின்றுச்சு. பார்த்தா உயிரோடு இருந்த ஆண்டவர் மரியாள் பின்னால் நின்று ஏன் அழுறன்னு கேட்டார். ஒரே ஒரு விசுவாசி அழுதாலும் அவர் மனசு தாங்கலைல்ல. சொல்லுங்கள், நீங்கள் அழுதுகிட்டு இருந்தா அப்படி புரியுதா உங்களுக்கு? எத்தனை யார் யார் அழுறீங்கன்னு எனக்கு தெரியல இப்போ. சொல்லுங்கள். அதுக்காகத்தான் மகிழ்ச்சின்னா உங்கள் வீடு, மன மகிழ்ச்சின்னா அவர் வீடு, நித்திய மகிழ்ச்சி தலைமையில் வந்துடும். சஞ்சலம் தவிப்போம். உங்களை பார்த்தா ஓடும், உங்களை பார்த்தா சஞ்சலம் வர்ற மாதிரி இருக்கு. சொல்லுங்கள், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ வீட்டில் 6 நாளும் கர்த்தர் உங்கள்கிட்ட தங்கணும். ஒரு நாள் நீங்கள் அவர் முன்னால் வந்து குந்தணும். 6 நாளும் ஆண்டவர் உங்கள் வீட்டில் தங்கணும். ஒரு நாள் நீங்கள் அவர் முன்னால் வந்து குந்தணும். 6 நாளும் ஊரை ஏமாத்துறதும், ஒரு நாள் வந்து அவரே ஏமாத்துறது, இதெல்லாம் அலெக்ஸ் இல்லை, அலெக்ஸ் எப்படி சிரிக்கிறா பாருங்க. சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாரு, நான் தாண்டா சத்திரத்தில் இடம் இல்லைன்னு மாட்டு தோட்டத்தில் பிறந்தேன், ஆனால் உன்னை நல்ல சிட்டிக்குள்ளே வச்சுருக்கேன். சொல்லுங்க. எல்லாம் கிடைக்கிற ஊரில் வச்சுருக்கேன் உன்னை. நீங்கள் என்ன ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்லுங்களேன். ஆனால் ஆலயத்தில் பாருங்கள், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தேவையானதெல்லாம் இந்த சிங்கம் நிரப்பி வச்சுருக்கு. சொல்லுங்கள். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை நிரப்பி வச்சு. சவுண்ட் சிஸ்டம் வேணுமா? இந்த ஸ்பீக்கரும் வேணும், இந்த ஸ்பீக்கரும் வேணுமா? இப்போ இதுவும் பத்தாதான் அவங்களுக்கு கேட்டா. அப்போ நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் இந்த சிங்கம் குட்டிகள் வந்து தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக உட்காந்துருக்கும். எப்போ 1 மணிக்கு முடிக்க போகிறாங்கன்னு முறைச்சிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க. ஆனால் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன்னா த மினிட் யூ என்டர் இன் இஸ் டென். என்ன இது சிங்க குட்டிங்க, அது ராஜசிங்கம், இது பாலசிங்கம். வெளியே நிற்கிறது கிழசிங்கம். அப்படிதான் சொல்கிறார் ஆண்டவர், கிழசிங்கம் ஆகிய சிங்கம். அப்போ வெளியே போனால் நம்ம ஏன் தோக்குறோன்னு புரியுதா உங்களுக்கு? இது பாலசிங்கமாக இருந்தா அந்த சிங்கத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்தெல்லாம் உலகத்தை ஜெயிக்க. இது ஜெயிக்காதனால நம்மளை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சிங்கம்னு சொல்கிறது இல்லை, அசிங்கன்றாங்க. போய் இந்த சிங்கம் போய் அந்த பழைய சிங்கத்துக்கிட்ட தோக்கலாமா? எத்தனை பேருக்கு புரியுது?
நன்றி தேவனே, உம்மை போற்றி பாடுவேன், செய்த நன்மைகள் எண்ணியே. நன்றி தேவனே, தேவனே. அதுக்கப்புறம் என்ன அழவிடல ஆண்டவர். யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் போன்னாரு. உடனே பஸ்ஸு விட்டு ஏறாமல் என் பஸ்ஸு நிற்கிற இடத்துக்கு போகும்போது உன் 4 குமார்த்திகளும் என்னால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க சமாதானம் உன் சமாதானத்தோட பெருசாக இருக்குண்ணா. நீங்கள் ஒன்றா பாருங்கள், இவங்க சமாதானத்தை விட பிள்ளைங்க சமாதானம் லண்டனில் இருக்கும், இல்லைன்னா ஸ்பெயினில் இருக்கும். சொல்லுங்கள், ஜப்பான் பார்த்தீங்களா? சொல்லுங்கள், உன் பிள்ளைங்க சமாதானம் பெருசாக இருக்குதா இல்லையா? இப்போ நமக்கெல்லாம் 1 லட்சம்னா அதுக்கு 1 லட்சம் அவ்வளோதானா டேடி? உண்மையா இல்லையா? அப்போது ஆண்டவர் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா உங்களை 100 மடங்கு ஆஸ்வதிப்பார். ஒரே வருஷத்தில் ஆண்டவர் ஈசாக்க ஒரே வருஷத்தில். அப்போ இந்த 26ஆம் வருஷத்தில் ஆண்டவர் நம்மளை 100 மடங்கு ஆஸ்வதிக்கணும். எத்தனை பேர் மனசை செட் பண்ணிக்கிட்டீங்க? ஆமாம், வாலிபர்னா உங்கள் இளமை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. சொல்லுங்களேன், நம்ம தலையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க இது கிரிக்கெட் பைத்தியமா ஆண்டவர் பைத்தியமான்னு. உங்களை பார்த்தா போதும், மேக்கப்புன்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு. சொல்லுங்கள், நான் ஒரு ஜேக்கப்பு. சொல்லுங்கள், பேக்கப். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களை பார்த்தாலே நீங்கள் ஆண்டவர் பிள்ளையா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கணும். நாங்கள் காலையில் சர்ச்சில் சொன்னேன், பஸ்ஸில் ஏறினேன். கண்டக்டர் என்கிட்ட வந்து பாய் எங்கே போனோன்னு கேட்டார். கொஞ்ச நேரத்தில் நம்மளை பாய் ஆக்கிட்டானுங்க சொல்லிட்டு உடனே பையை திறந்து பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓ அல்லையா, நம்ம காலத்தில் எவ்வளோ பேருக்கு நம்ம ஆண்டவரை காட்டணுமோ அதுதான் நம்ம லட்சியமாக இருக்கணும். எத்தனை பேர் இந்த 26 துவக்கத்திலேயே பொருத்தனை பண்ணுறீங்க? அடுத்த வருஷம் என்ன வருஷம் தெரிஞ்சால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. யாரெல்லாம் உண்மையாக உழைச்சாங்களோ அவங்களுக்கு கூலி கொடுக்குற வருஷம். இந்த 1 வருஷம் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பொறுத்து 27ஆம் வருஷம் கூலி கொடுக்கலன்னா என் மேலே கேஸ் போடுங்க. நான் சொல்ல இதை எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 27ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1 தேதியிலே. என்ன அவ்வளோ நேரம் தேடுறீங்க? அப்படியே காணாமல் போச்சு. எசேக்கியேல் டக்குன்னு எடுக்கணும்ல. அப்பா அம்மாலாம் சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்த திக்கு தண்டல் இல்லாமல் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லுங்கள், இப்போ எங்கள் அம்மா திக்கு தண்டல் இல்லாமல் சொன்னால் தான் கிச்சனுக்கு போவாங்க சிக்கன் செய்ய. இல்லைன்னா சிக்கன் சாப்பிட்ணும் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். ஒரு முறை திணறி சொல்லுது ஆதி ஆகமம் யாத்திராமம் ஒன்று கூட விடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கி இருக்கிற அப்பா அம்மா அப்படியே சொல்லிக் கொடுக்குறீங்க. ரோட்டில் விற்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து இப்படி ஆகிப்போச்சு. எத்தனை பேர் எடுத்துட்டீங்களா? எசேக்கியேல் 27ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே இருக்குதா இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. அப்போ நான் சொன்னது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் போய் வீட்டில் படிங்க. அவன் கடுமையாக ஊழியம் செய்தான். அவன் தலை மொட்டையாக போச்சு, தோல் பட்டை உறிஞ்சு போச்சு. அதனால் அவன் செய்த ஊழியத்துக்கு நான் கூலி கொடுக்கவில்லை, கொடுக்க போகிறேன். எனக்கு புரியல, வேலையினால இல்லை, ஊழியத்தினால. அப்போ இங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் 27ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கு. என்ன ஊழியம் நாங்கள் செய்யலை ஆண்டவரேன்னு கேட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, பிலிப்பு வான்னு கூப்பிட்டா அவன் நத்தானியலை கூப்பிட்டு வர்றான். சொல்லுங்க, அந்திரேயாவை கூப்பிட்டா அவன் யோவானை கூப்பிட்டு வர்றான். ஒன்று கூப்பிட்டா இன்னொன்று கூட வருது. இது ஒன்று வர்றதே ராவுகாலம் எமகண்டமாக இருக்குது. அது ஏன் என்கிட்ட என்ன பார்த்து பேசுகிறீங்க? என் ஜனங்களை பற்றி நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்து முதல் முறையாக கோட்டு போட்டு நிற்கிறேன் உங்கள் முன்னால். அவரால் கோட்டு வாங்கி போட முடியும், ஆனால் விசுவாசி தச்சு கொடுத்தாராம். சொல்லுங்களேன், அதை போட்டுட்டு நிற்கணுமா? அல்லேலூயா சொல்லுங்கள். அது உள்ள காற்று போகாமல் என்ன அவஸ்தைப்படுறாருன்னு அவர்கிட்ட தான் நான் சும்மா சொல்கிறேன். இப்போ யோசிங்க, என்ன ஊழியம் செய்கிற ஆண்டவருக்கு எப்படி கூலி கேட்குறது?
உன்னை நான் சந்திச்சா இன்னொரு ஆளை எங்கே கொண்டு வந்தேன்னு கேட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? நான் 40 நாள் தரிசனம் கொடுத்துட்டு போயிட்டேன். உயிரோடு இருந்து 40 நாள் தரிசனம் கொடுத்து போனேன். பார்த்தா மேல் அறையில் 120 பேர் இருக்கிறாங்க. 12 பேர் 120 பேர் ஆனாங்க. அது ஆனடா ஆக்ஷன்னார். ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ். புரிய நடபடிகள். அதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஆக்ட்ஸ். வாட் ஆக்ட்ஸ்? 12 பேர் 120 பேர் ஆனாங்க. ஒரு கன்வென்ஷன் வச்சா 3000 பேர் வர்றாங்க. இப்போ சொல்லுங்கள், இங்கே 120 பேருக்கு இடம் இருக்குது. சொல்லுங்கள், இது போதும்னு நான் நினைக்கிறதுக்குள்ள மேலே இந்திய ஆராதனையா, அதுக்கு மேலே இங்கிலீஷ் ஆராதனையா, எப்படியெல்லாம் போடு கணக்கு பார்க்குறாங்க பாருங்கள். சொல்லுங்கள், மேலே இந்திய ஆராதனையா, இந்திக்காரனெல்லாம் கூப்பிடணுமா, அதுக்கு மேலே சொல்லுங்க. இப்போ இது சொல்லுங்கள், 120 பேர் ஆக்ஷனில் இறங்கணுமில்ல? எத்தனை பேருக்கு புரியுது? கையை உயர்த்தி, நன்றி தேவனே உம்மை போற்றி பாடுவே, செய்த நன்மைகள் எண்ணியே. நன்றி தேவனே, தேவனே. எனக்கு நேராக உட்கார்ந்துருக்கிற ஒரு அம்மா கையை அப்படி உயர்த்தாததால் மீண்டும் தலைப்பு செய்திகள். அது யாருன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னங்க, ஏன் இந்த 2 கையை உயர்த்தணும் தெரியுமா? இது தீர்க்க ஆயுசு, இது செல்வம். தேவன் ஆலயத்தில் உலாவுறதுக்கு ஒரு இடம், இவர் உலாவுற இடம். தேவ சபையில் தேவன் உலாவுகிறார். எதுக்கு? வலது கையில் தீர்க்க ஆயுசுன்னா 80. சொல்லுங்க, நமக்கு ஏன் 80 வயசுக்கு மேலே ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணான்னு புரியுதா? நமக்கு ரோஷம் வரணுன்றதுக்காக. சொல்லுங்க, சொன்னதை கவனிச்சிங்களா? கண் இல்லடையவில்லை, காது கேட்கறது குறையவில்லை, இப்போ சிக்கன் சாப்பிட்றதுல நாட்டம் குறையவில்லை. இல்லைங்க, ஆயுசை வாங்க சொன்னால் சொல்லுங்கள். அதுக்கு தான் 2 கை எனக்கு. ஆண்டவரே, என் கையை உயர்த்துறேன். என்ன நீங்கள் கையை பிடிச்சிட்டீங்கன்னா விட மாட்டீங்க. நான் பிடிச்சதுனால அடிக்கடி விட்டுடுறேன். ஆண்டவரே, எத்தனை பேருக்கு புரியுது? எப்போ சோர்ந்து போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுறதில்ல. சொல்லுங்கள், அவர் மட்டும் கையை பிடிச்சிட்டாருன்னா விடவே மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ கையை அப்படி உயர்த்தி என் பிடிச்சிருக்கு. என்னை நம்பி ஆண்டவர் ஒரு பிள்ளை 2 பிள்ளையை கொடுத்துட்டாரு. சொல்லுங்கள், செல்வம்னா அதான். நான் போன வாரம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் எங்கள் ஊரில். ஒரு அம்மா அந்த லிஃப்ட்டில் ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்குது. என்னம்மா 1 கோடியான்னு கேட்டேன். முறைக்குது என்ன? அப்போ 10 கோடி ஆடினேன். அப்பவும் முறைக்குது. என்ன 10 கோடிக்கு மேலே ஆடினேன். ஒன்று இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்ட, அதுக்கு மேலேன்ட்டு போகுது. இப்போ சொல்லுங்கள், உங்களை நம்பி பிள்ளைங்க கொடுத்துருந்தா அதை எப்படி உருவாக்கணும்? சொல்லுங்கள், குமாரர் இளமையில் ஓங்கி வளருவாங்களா? குமார்த்திகள் சித்திருந்திருத்த மூளைக்கல் போல் ஒரு சில மாதிரி இருப்பாங்களா? உங்களை யாராவது பார்த்தா இந்த மாதிரி பொண்ணு எனக்கு இல்லையேன்னு ஏங்குவாங்க. அப்படி தானே ஏங்குறாங்க? இந்த மாதிரி அப்படி தானே ஏங்குறாங்க. சொல்லுங்களேன், அப்புறம் என்ன? நம்ம ஓட வேண்டியது எவ்வளோ இருக்குது? அதனால் நம்ம இனிமேல் இப்போ 27ஆம் வருஷம் வர்றதுக்கு சொல்லுங்கள், இன்னும் 361 நாள் தான் இருக்குது இல்லையா? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், 365 நாள் நான் கூட நடக்க முடியுமான்னு. ஆண்டவர் சொன்னார், மூஞ்ச பாரு, 365 வருஷம் என் கூட நடந்தாண்டா ஏனோக்கு. 365 வருஷம் என் கூட நடந்தா எனக்கே ஆசையாக போய் அவனை தூக்கிட்டு போயிட்டேன். இது 365 நடக்க. நான் வாங்கின திட்டு கொஞ்சமாக நெஞ்சமா? சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், மனசுக்குள்ளே செட் பண்ணிடணும். சொல்லுங்கள், நான் ஊழியமே செய்யலையே ஆண்டவருக்கு. ஒரு ஆளை கொண்டு ஒரு ஆள் கூட கிடைக்கல ஒரு வருஷத்தில். சொல்லுங்கள், பாருங்க, ஒரு 40 நாள் தரிசனம் கொடுக்குறாரு. பார்த்தா ஆக்ஷனில் இறங்குறாங்க அப்போஸ்தலர். 120 பேர் ஆயிட்டாங்க. இந்த 26ஆம் வருஷம் யார் கடுமையாக கர்த்தருக்குன்னு வாழ போகிறீங்களோ அவங்களுக்கு 27ஆம் வருஷம் ஒரு பெரிய ரிவார்டு இருக்குது. என்னை படினார் எசேக்கியேல். தாராளமாக பேசுகிற வாய் தர்றேன், சொல்லு தைரியமாக. நான் சொன்னதை சொல்லு. 27ஆம் வருஷம் அவன் நல்லா இருப்பான்னு போய் சொல்லு. என் வார்த்தையை சொல்கிறதுக்கு என்ன தாராளமான வாய். அவன் ஆஸ்தியை கேட்டானா, ஐஸ்வர்யம் கேட்டானா, நகரத்தை கேட்டானா, நகரத்தை கூட கூலியாக கொடுப்பேன்னு போய் சொல்லு. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வாங்குகிற வருஷம் இப்போ 26வது ஆனிவர்சரியில் இங்கேருந்து போகும்போதே உங்கள் முகத்தை பார்க்குறவங்களுக்கு 6 முகம் தெரியக்கூடாது, ஒரே முகம் தெரியணும். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இன்னைக்கு நான் ஒரு சபையில் பிறந்தநாள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் பேர் கருப்பு சாமியா சொல்லுங்கள். இந்த பிறந்தநாள் கொண்டாடும் 6 பேரில் ஒருத்தர் பேர் கருப்பு சாமி. அவரை பார்த்தா சிவப்பாக இருக்கிறாரு. ஒரு தீர்மானம் இங்கேருந்து போகும்போது, ஆண்டவரே எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க, நீங்கள் கைவிடவே மாட்டீங்க, நான் உன் கையை விட்டு எங்கேயும் ஓட மாட்டேன் சொல்கிறவங்க மனசுக்குள்ள 1 2 எண்ண முடியாதவை எண்ண போனால் அது கணக்கில் அடங்காதவை. நீங்கள் செய்த நன்மையெல்லாம் எண்ண முடியாத ஆண்டவரே. 1 2 எண்ண முடியாதவை என்ன போனால் அது கணக்கில் அடங்காதவை, சொல்லி முடியாதவை, சொல்ல என்னில் வார்த்தை இல்லை. 1 2 அது எண்ண முடியாதவை என்ன போனால் அது கணக்கில் அடங்காதவை, சொல்லி முடியாதவை, சொல்ல என்னில் வார்த்தை இல்லை. நன்றி தேவனே, தேவனே. யாரு கையை உயர்த்தலையோ அவங்கள பார்த்துட்டு மறுபடியும் சொல்லுங்க, நான் பாடுவேன். ஏன்னா இந்த கையை எப்படி உயர்த்துமா நான் முழுசாக வந்துடுறான். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் கையை எப்படி காட்டுறீங்க தெரியுமா? தெரியாமல் வந்து நான் மாட்டிக்கிட்டேன்ற சொல்லுங்கள். நான் உம்மகிட்ட வந்துடுறான் 2 கையை கொடுத்து. அவங்க அப்பா கொஞ்சம் விட்டுட்டு சைக்கிளில் கடைக்கு போனார். அந்த பிள்ளை கோலி விளையாடிட்டு இருக்கான். வண்டியை விட்டுட்டு மறுபடியும் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இவன் கோலி விளையாடுறத விட்டுட்டு டேடின்னு ஓடினான். அவங்க அம்மா சொல்கிறாங்க 10 மாதம் நான் பெற்றேன். இது பாருங்கள், அவங்க அப்பனை இப்போ என்னமோ 10 நாள் பார்க்காத மாதிரி ஓடுது. புரியல உங்களுக்கு? இதோடு அடுத்த வாரம் நம்ம ஆண்டவர் உள்ளாகும் போது வரப்போகிறோம். சொல்லுங்கள், ஆலயம் மகிமையில் நிரம்பணும். எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க துதி நாள் நிரம்பும் போது ஆலயம் மகிமையில் நிரம்புச்சு. சொல்லுங்கள், இது மகிமையின் ஆலயம்ல, சும்மா வரலாமா? சொல்லுங்கள். 1 2 எண்ண முடியாதவை, ரெடியா இருங்க. எண்ண போனால் அது கணக்கில் அடங்காதவை. 1 2 எண்ண முடியாதவை எண்ண போனால் அது கணக்கில் அடங்காதவை, சொல்லி முடியாதவை, சொல்ல என்னில் வார்த்தை இல்லை. சொல்லி முடியாதவை, சொல்ல என்னில் வார்த்தை இல்லை. நன்றி தேவனே, தேவனே. என் முன்னால பச்சை சட்டை போட்டு கொண்டிருக்கிறவர் வாயை நன்றாய் திறந்து பாடாததால் மீண்டும் தலைப்பு செய்தி. தேவனே அப்படி வாயை திறக்கணும். சரி, எனக்கு பாட்டு தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாடுறவன் யாரோ, வாய் வாசிக்கிறவன் தான் ஹீரோ. சொல்லுங்கள், இன்னும் நீங்களே எழுதணும். அப்படி பாட வேண்டியதானே, என்ன தானே போட்டு பிடிக்கிறாங்க இப்போ. சரி, அவர் இப்போ என் மேலே கோவப்படல, இவன் நம்மளை தான் சொல்கிறான். இவன் ஏன்னா இந்த ஜனத்தை எனக்குன்னு நான் ஏற்படுத்தினேன். பரலோகத்தில் என்ன சித்தமோ அதை பூமியில் செய்யணும். இந்த ஆண்டு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா? எங்கப்பா சொன்னார்? பரமண்டலத்தில் இருக்கிற உங்கள் பிதா சொன்னாரா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா அப்பா அப்பா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஜீதான் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா அப்பா அப்பா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே
செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நான் இதுக்கு டியூன் போடும்போது நிறுத்து, உன் பாட்டு எனக்கு பிடிக்கலன்னாரு. கடனாளிகளுக்கெல்லாம் கடன் கொடுக்கல நீ அப்படின்னாரு. அதான் அந்த பாக்கி கொடுத்துட்டு ஆண்டவரே, அந்த கார் டியூ கூட கட்டிட்டேன். டாய், உங்கள் அப்பா அம்மா பெத்த கண்ணை நீ தீர்த்தியான்னு கேட்டார். உயிரை கொடுத்து பெத்த அம்மா கடன் நீ தீர்க்கலன்னாருங்க. உன் பாட்டு எனக்கு பிடிக்கல, உன் பாட்டு இறைச்சலை நிறுத்துனார். என்ன தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் கவனிக்கிறீங்களா? தூக்கம் வந்தவங்கெல்லாம் ஒரு அல்லையா சொல்லுங்க. தூக்கம் தெளிஞ்சவங்கெல்லாம் ஒரு அல்லையா சொல்லுங்க. இப்போ தெளிஞ்சிருக்கான் அவங்களுக்கு. நீ சின்ன பையனாக இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா பெருமைப்படுற மாதிரி இல்லையே. அன்றைக்கி விளையாட்டு பிள்ளை நான் காணாத போல் இருந்தேன். புரியுதா உங்களுக்கு? நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது முரட்டு பிள்ளை. நான் என் பேர் தெரியுங்களா உங்களுக்கு? எங்கள் அப்பா போய் சக்கரை வாங்கிட்டு வான்னார். நான் 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். கடையில் தயாளா நின்றுக்கிட்டு இருக்கான். தயாளா கொஞ்சம் தள்ளுன்னு சொல்லி நான் சக்கரை கொடுங்கன்னு காசை கொடுத்தா அவன் எனக்கு இடம் விடலை, தள்ளி விட்டான். அவ்வளோதான், கடையிலேயே மளிகை கடையிலேயே அவனை அடிச்சு விட்டேன். அந்த பையன் அழுதுகிட்டே போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறான், எருமாடா வளர்க்குறீங்க நீங்கன்னு. என்ன தயாளான்னா, உங்கள் பையன் என்னை அடிச்சிட்டான், மாட்டை கட்டி வைக்கிற கயிறில் என்னை அடிக்கிறார் எங்கள் அப்பா, கை வலிக்கிற வரைக்கும். நான் தப்பு பண்ணல, அமைதியாகவே வாங்கிட்டேன். சொல்லுங்க. கொஞ்ச நேரம் முடிஞ்சோடனே என்னை அவுத்து விட்டார். தெருவில் வாசல் நின்றுட்டு ஒரு அம்மா கமலான்னு ஒரு அம்மா போகிற, கமலம் இங்கே வாயேன், இந்த எருமாட்டை அடித்து அடித்து கை வலிக்குதுன்னா எப்படி இருக்கு? இவ்வளோ என்ன அடிச்சிருக்காரு. அந்த நேரம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தண்ணி கொடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னை அடித்தது இல்லாமல் தெருவில் போகிறவங்கிட்டலாம் என்னை கேவமாக பேசுகிறீங்களேன்னு அந்த டம்ளரை அப்படி அவர் வயிற்றில் வச்சு அப்படி ஒரு குத்து ஊற்றிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு. பரிபூர்ணம் என்ன இவன் குத்துறான்னு இவர் சொல்ல அந்த அம்மா தொடப்பு கட்டியோடு வர்றாங்க. அடுத்த ஷிஃப்ட்டு எங்கள் அம்மா. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஆண்டவர் யாரை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, ரொம்ப அமைதியாக இருக்கிற ஸ்டான்லி அண்ணன் எங்கள் அண்ணனை தெரிஞ்சிக்கல. ஆகாதுன்னு தள்ளுறத இப்போ சொல்லு. நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீ என்னை பிரியப்படுத்தல, நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. இப்போ கல்யாணம் ஆகிப்போச்சு, ஒன்றையும் நம்பி ஒன்று உயிரோடு இருக்குது. உயிரை வாங்குறியாடான்னாரு. பேரை வாங்கினா ஊரையே வாங்கலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க உயிரையாவது வாங்கலாம். இப்போ புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கள், மனைவி கிட்ட உன்னை பற்றி கேட்கலாமான்னாரு. சொல்லுங்க. நான் உடனே எங்கள் வீட்டம்மா கூப்பிட்டு உட்காரம்மா, யார் பிரசங்கம் உனக்கு பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணன் பிடிக்கும். சொல்லுங்கள். அப்புறம் மோகன் சி லாசஸ் அண்ணன் பிரசங்கம் பிடிக்கும். இப்படி 10 பேரில் என் பேர் வரலைங்க. சொல்லுங்க, என்னடா கொடுமை இது? இத்தனை வருஷம் ஊழிய செய்கிற மனைவி கிட்ட மார்க் வாங்கலையே. அப்போ எனக்கு பேர் இல்லையான்னு, உங்கள் பேர் ரிப்பேர்ன்னுது. இப்போ சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், பாடு, எனக்கு மகிமை வர்ற மாதிரி பாடுன்னார். புரியலையா உங்களுக்கு? புருஷன் ஆகிட்ட பிற்பாடு குழந்தை கேட்டல் ஒழித்து விட்டேன். நான் விளையாட்டு பிள்ளை கிடையாது, கிரிக்கெட் பைத்தியம் கிடையாது. சொல்லுங்கள், சீரியல் பைத்தியம் கிடையாது. சொல்லுங்கள், செல் பைத்தியம் கிடையாது. சின்ன திரை, அப்புறம் வண்ணத்திரை, அப்புறம் நித்திரை, எதனா வேணும்னா கத்திரை. இப்போ நான் 1 மணிக்கு முடிக்கிறதுக்குள்ளே நான் பத்திரமா போனோம். நீங்கள் தலையாட்டுறதை பார்த்தா ஒன்று தலையாட்டுற மாதிரி இல்லை. எப்படி நீ வெளியே வரதானே போகிற, எப்படி இந்த வழியாக தானே போன, என்ன நியாயம் இது? ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. புருஷன் ஆகிட்ட பிற்பாடு நீ இன்னுமா பூர்ண புருஷன் இல்லைன்னு கேட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பால் விசுவாசம் அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசுகிறார். அட்வென்ட் சர்ச்சில் சென்னையில்
ஐயா என் பேர் பால் விசுவாசம், எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் 8 மாதம் ஆச்சுன்னார். கல்யாணம் ஆகி 8 வருஷம் 8 மாதம் ஆச்சா? உனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் 8 மாதம் ஆனால் எனக்கு என்ன? அவனை ஒன்றும் இல்லை, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னாரு. ஐயா இன்னும் 4 மாதம் இருக்குது, இந்த அடுத்த வருஷம் நீ ரெட்டை பிள்ளை கூட பெற்றுக்கலான்னு. அவன் சிரிக்கிறான். அது எப்படி பாஸ்டர் 4 மாதத்தில் எப்படி ரெட்டை பிள்ளை பிறக்கணும்? யோ உன் மனைவி நீ எப்படியா கூப்பிடுற? எருமை எங்கே இருக்க? சண்டாளா, அது பேர் என்ன? மகேஸ்வரி. மகான்னு கூப்பிடக்கூடாதா? சொல்லுங்கள். அப்புறம் தங்கம் அப்படிலாம் கூப்பிட மாட்டியா? அப்படிலாம் கூப்பிடணுமா? பின்ன ஆதாம் பக்கத்தில் ஏவாள் வந்து உட்காந்தோடனே என் எலும்புன்றான் அவன். சொல்லுங்கள், சொன்னானா இல்லையா? சொல்லுங்கள். இவள் என் எலும்பு. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை, அது என் உயிர்னு கூட சொல்லலை. அது வந்தோடனே இது என் எலும்பு, என் மாம்சம். கேட்டாங்களா இதை? சொல்லுங்கள். சண்டாளா, கிச்சனுக்கு போய் மகா என்ன சமைக்கிற அப்படிலாம் கேளுன்னு. அடுத்த வருஷம் ரெட்டை புள்ள உனக்கு கட்டாயம் பிறந்துடும்னு சந்தோஷமாக சொல்லிட்டேனா. இவன் நேராக போனோடனே கிச்சனுக்குள்ளே போய் தங்கம் மத்தியானம் என்ன தரப்போகிறேன்னா, பாத்திரம் கழுவிட்டுன்னு பொத்துன்னு விட்டுட்டு, ஏங்க சர்ச்சுக்கு தானே போனீங்க? ஒரு ஆளை மாற்றணுன்னா சொல்லுங்களேன், மொத்த முடியும் கொட்டி போச்சு. அந்த பக்கம் கொஞ்சம் புறம்படுற மாதிரி தான் இருக்கு. ஒரு தீர்மானம். அப்படி கூப்பிட மாட்டேன். அவன் உடனே தங்க மத்தியானம் என்ன தரப்போகிறேன்னா, அது சர்ச்சுக்கு போனீங்களே அப்படின்னு. அப்புறம் அவன் வெளியே போனான். செல்லம் நான் மார்க்கெட்டில் நிற்கிறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு மகா. ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அங்கே நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்களே, எந்த ஒயர்லையாவது கையை வச்சிங்களான்னு கேட்குறேன். நீ சாதாரணமாக மாறுற ஆள் இல்லையேப்பா. சொல்லுங்க. டாஸ்மார்க்லேயே பாஸ் மார்க் வாங்கின ஆள் இல்லை. ஒரு கிறிஸ்மஸ் விடக்கூடாது. ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. இது ஆண்டோடைய வீடுங்க, மனமகிழ்ச்சியின் வீடு, அப்பா வீடு. அவருக்கு மகிமை நம்மால் வரணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் கேட்டார், வழக்காடுறார். இது என்னன்னார், இப்போ நீ அப்பா அம்மா சொல்லுங்கள், உன் மேலே என்ன ஆவியோ அது உன் பிள்ளை மேலே வரும்னார். உன் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்து மேலே ஆசீர்வாதத்தையே ஊற்றுவேன். என்ன ஆவி வருது? எரிச்சல் ஆவி, முறுமுறுப்பின் ஆவி, சண்டை ஆவி, பல்ல கடிக்கிற ஆவி. சொல்லுங்கள். கையை உங்க நான் உங்களை சொல்லலை, உங்களை சொல்லுவேண்ணா? சொல்லுங்களேன். உங்களை நான் சொல்லுவேண்ணா? சொல்லுங்கள். எனக்கே கோட்டு போட்டு நிற்க வச்சுருக்கிற ஆளுங்க நீங்கள். அல்லேலூயா. சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியும், அவர் கோட்டு போடுவாருன்னா நமக்கும் ஒரு கோட்டை போட்டு என்னமா பண்ணுறாங்கப்பா. நானே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன், அவர் எப்படி பார்க்குறாரு. ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. எதுக்காக கோடி மக்களில் நம்மளை தெரிஞ்சார், எதுக்காக அழைச்சார், எதுக்காக அபிஷேகம் பண்ணார்னு கேட்குறாரு. நீ அப்பா ஆயிட்டல, உன் மேலே கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, உற்சாகமான ஆவி, அன்பின் ஆவி, நிலைவரமான ஆவி, சொல்லுங்கள், பரிசுத்த ஆவி, இதெல்லாம் உன் மேலே இருக்குதா? எப்படி நீ வந்து எனக்கு மகிமை வரும்னு பாட்டு ராகம் போடுறேன்னு இருப்பார். பயந்துட்டாங்க. இது என்ன? நல்ல முதிர் வயசில் தான் என்கிட்ட நீ வரணும். சகரியா 8 நல்ல முதிர் வயசில் கோலி நடக்கிற கிழவனும் கிழவியும் எனக்கு தேவைன்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களெல்லாம் ஆண்டவர் எப்படி கற்பனை பண்ணுறாருன்னா, உங்கள் துணைவியோடு கையில் கோலு பிடிச்சி வரணும்னு அவர் திட்டம். சொல்கிறேன், நம்ம இப்படி நம்ம நாவில் தோத்திரம் வர்ற வாயிலே ஆத்திரம் வர்றதுனால என் ஆயுள் சக்கரத்தை அது குறைக்குது. புரியல உங்களுக்கு? இதெல்லாம் வசனம் தான். நான் என் வாயில் தோத்திரமும் நல்லா பண்ணுறேன், ஆத்திரமும் நல்லா வந்து 1.5 நாள் சண்டை போடுறேன்னா சொல்லுங்கள், இன்னையோட மாற்றிடணும். ஏன்னா அடுத்த வருஷம் 27ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதி கடுமையாக கர்த்தருக்காக வாழ்ந்தவனுக்கு கூலி கொடுக்குற வருஷம். தைரியமாக சொல்லுன்றார். இப்போ நடந்தது என்ன சொல்லுங்கள்? நான் ஆண்டவரே, நான் ஜெயிப்பேன், பேர் வாங்குவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ண பாருங்க. பொருத்தனை பண்ண டியூன் போடுன்றார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா அப்பா அப்பா,
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலம் முதல்ல அதே நோட்டு தானே பாடுறேன். பரமண்டலங்களில் இருக்கிற உங்கள் பிதாவே, அப்பா அப்பா அப்பா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நீங்களே எடுத்து வச்சுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா பாருங்க. படிச்சு தான் பாஸ் பண்ணல, காப்பி அடிச்சாவது பாஸ் பண்ணுங்க. இவ்வளவு நேரமா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா அப்பா அப்பா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நான் ஆக்ஷன் நீங்க பாடிடணும். அப்படியே பாருங்க. 1 2 3 ஆக்ஷன். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, அப்பா அப்பா அப்பா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. சத்தமா. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் ஆமென் ஆமென். முழு பலத்தோட இப்படி நீங்க சொல்லி பாருங்க. அப்புறம் சுகர் போய் செக் பண்ணுங்க. டாக்டர் சுகர் இல்லைன்னு சொல்லலைன்னா சொல்லுங்க, என் நம்பரை கொடுத்து போகிறேன், என்னை மிஸ்கால் போட்டு திட்டுங்க. நம்ம வீட்டை பாட்டு ஜபம் பாட்டு ஜபம், இங்கே வந்த ஆராதனை நான் என்னை முழுசாக கொடுத்துட்றேன் ஆண்டவரே. இன்னும் எவ்வளோ காலம் நான் இருக்க போகிறேன்? எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் எவ்வளோ காலம் நான் ஒன்றும் சாதிக்கலையே, இவ்வளோ காலம் நான் வாழ்ந்து ஒன்றுமே சாதிக்கலையே ஆண்டவரே இன்னும் சொல்லி ஆராதனைன்னா என் அவயவங்களை அவர் கையில் ஒப்படைச்சிடுறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு கையை உயர்த்தி, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. சத்தம். ராஜ்யமும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த மானிட்டரை ஆப்ரேட் பண்ணுறவர் துவங்கும் போதே பாடாததான் மீண்டும் தலைப்பு செய்திகள். இந்த ஆமேனை எப்படி சொல்லணும்னா ஆன்னு சொல்லணும், அந்த கேப்பில் கொட்டாய் விட்டுறணும். உங்களுக்கு புரியுதில்ல? ஒரு கொட்டாய் விட்டால் என்ன அர்த்தம்னா, எனக்கு வேண்டிய ஆக்சிஜன் கிடைக்கலன்னு அர்த்தம். டக்குன்னு உள்ளே போயிடும். எவ்வளோ அசுத்தமான காற்று இருந்தாலும் ஃபில்டர் ஆகி. சும்மா வாயை திறந்தாலே இது நடக்குது. அவர் முன்னால் வாயை திறந்தால் என்னென்னலாம் நடக்கும். அதனால் ஆமேன்னு சொல்லும்போது நான் எல்லாரையும் பார்ப்பேன். வாய் எவ்வளோ திறக்க முடியுமோ அவ்வளோ. ரைட், திறக்கிறாரு, அதை செட் பண்ணிக்கிறாரு. என்ன எப்படியோ இவங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம். என்னை பார்த்தா மோடி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? சரி, இந்த முறை ராஜ்யம் வல்லம் பண்ணும்போது
அந்த ராஜ்யம் வந்துடணும் ஆண்டவரே. ஏன்னா அந்தரங்கத்தை பார்க்குறீங்க, இன்னும் வெளியரங்கமாக ராஜ்யம் வரலையே. சொல்லுங்களேன். அவர் சொல்கிறதில்ல, நான் அந்தரங்கத்தை பார்க்குற பிதா. உங்களுக்கு வெளியரங்கமாக பலன். நீங்கள் உபவாசம் போட்டால் பலன். சொல்லுங்கள். நீங்கள் ஜெபிச்சா பலன். எவ்வளோ உபவாசம் போட்டோம், எவ்வளோ ஜெபம் பண்ணோம். நீங்கள் பண்ணுற தான தர்மமும் கூட அந்தரங்கமாக இருந்தா சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் சேர்த்து வச்சு கட்டுறீங்கன்னா அது ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாளுக்கு பின்பு பலனை காண்பாய். அப்படி நான் பிரசங்கம் பண்ணேன். உன் ஆகாரத்தை 7 பேருக்கு 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியில் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாதுன்னு. எல்லாம் போயிட்டாங்க. ஒரு அம்மா மட்டும் உட்காந்துருக்காங்க. ஐயா ஒரு சந்தேகம் சொல்லுமா. என் பேர் நகோமி. ஆமாம் எனக்கு தெரியுமே, நான் தானே பேர் வச்சேன். ஒன்றும் இல்லையா, என் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போட சொன்னீங்களே, அதுக்கு அர்த்தம் என்ன? தண்ணீர்னா திரளான ஜாதிகள், சகல பாஷைக்காரர். சொல்லுங்கள், ஆண்டவரை தெரியாதவங்கெல்லாம் திரளான தண்ணீர். நீ உன் ஆகாரத்தை கொண்டு போய் போடுன்னா. இன்னொரு சந்தேகம் ஐயா, அது பரோட்டாவா சப்பாத்தியான்னு கேட்குறேன். உடனே தங்கமே நீயாவது வந்து கேட்டியப்பா, எல்லாம் போயிடுச்சு, நீ மட்டும் கேட்டி. ஆகாரம்னா ஜீவாப்பம் இயேசு, ஜீவ தண்ணீர்னா ஆலயம். ஒரு 7 பேர் 8 பேருக்கு கொடுத்துருத்தாயேன்னு புரிஞ்சிச்சு. அது ஜீவாப்பம் நானேன்னார்ல. அப்போ இயேசுவை யாருக்காவது கொடு. சொல்லுங்க. ஜனங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கோத்திரம் பாஷைக்காரர். போய் இயேசு எப்படியாவது பேச அவங்க கூட. இயேசுவே அப்படின்னு கூப்பிடு சொல்லிக் கொடு. அப்புறம் ஜீவ தண்ணீர் ஆலயத்தில் தான் இருக்குது. ஆலயத்திலிருந்து ஜீவ நதி பாயுது. இதுதான் ஜீவ தண்ணீர். இங்கே நதி ஏன் பாயுதுன்னா, இத்தனை ஊற்றுகள் ஒன்றா சேர்ந்ததுனால. ஒன்று ரட்சிக்கப்பட்டதில்ல. இந்த நதி அந்த நதி சேர்ந்து வெளியே போனால் ஜனத்தை சந்தோஷமாக்குற நதி. எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே. அதனால் நீங்கள் ஒரு ஊற்று, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த ஊற்றெல்லாம் ஒன்றா சேரணும். நம்ம பாருங்கள், கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம் பாயணுமா? எனக்கு புரியல ஆண்டவர்னு. கணுக்கால் அளவுன்னா அங்கே நடந்து வந்தாங்க பாரு, ஆட்டோலேருந்து இறங்கின கணுக்கால் அளவு. முழங்கால் அளவுன்னா ஜெபம் பண்ணுறாங்க பாரு. இடுப்பளவுன்னா எவ்வளோ நேரம் உட்கார்றாங்க பாரு. இதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. இது நதியாக வெளியே போதா பாரு. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள், நகரத்தை சந்தோஷப்படுத்தணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சோ தெரியல. எப்போ நம்ம எழும்புறது? 27ஆம் வருஷம் சொல்லுங்கள். அந்த பால் விசுவாசம் அப்படி கூப்பிட்டானா சொல்லுங்கள். 8 வருஷம் 9 வருஷம் முடிஞ்சிச்சா? 10 வருஷம் முடிஞ்சது. அடையாறு அட்வென்ட் சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். என்னை பார்க்க பால் விசுவாசம் வர்றார், இவ்வளோ பார்சலோட. நான் தங்கியிருக்கிற ரூமுக்குள்ளே வந்தார். ஐயா இது என்ன பார்சல்னு. போங்க பாஸ்டர், நீங்கள் அடுத்த வருஷம் ரெட்டைப்புள்ள பிறக்கணுங்கள. ரெட்டைப்புள்ள பிறந்துச்சு பாஸ்டர். நீங்கள் சொன்னபடியே என் மனைவியை ஏய் அப்படிலாம் கூப்பிட்றதில்ல, செல்ல பேர் வச்சு கூப்பிட்டேன். சொல்லுங்களேன். பாருங்கள், ரெட்டைப்புள்ள பிறந்துருச்சு. அதுக்கு எதுக்கே இவ்வளோ பெரிய பார்சல் என்ன சமாளிக்க முடியல. ஒன்று வந்து ஏச்சு கொடுத்து எடுத்துகிட்டு போயிடும். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா தவற மாட்டார். ஏன்னா கர்த்தர் முன்னால் நிற்கிறேன், அதனால் சொல்லி வார்த்தைக்காக ரெட்டை பிள்ளைன்னு சொன்னேன். அப்படி நடக்குமா? இப்போ சொல்லுங்கள். 27ஆம் வருஷம் கர்த்தருடைய பிள்ளைங்க கடுமையாக அவருக்காக வாழ்ந்தவங்களுக்கு என்ன ரிவார்டு கொடுக்க போனது புறஜாதியார் பார்த்து வாய் பொத்தி கொள்கிற மாதிரி அதிசயம். இப்படியெல்லாம் செய்வாரா? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் பொருத்தனை பண்ணீங்க? சீயோனில் துதியானது அமைந்து காத்திருக்கும், பொருத்தனைகள் செலுத்தப்படும். எங்கே படிக்கிறோம்? சங்கீதம் 65:2-1. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். சீயோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கும், பொருத்தனைகள் செலுத்தப்படும். இருக்கா? தேவனே
சீயோனிலே உமக்காக பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். பார்த்தீங்களா? நீங்கள் அப்புறம் படிங்க, ஜெபத்தை கேட்கிறவரேன்னு வரும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிச்சா பலன் வரணும்னா நீங்கள் பொருத்தனை பண்ணணும். இந்த வருஷம் நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. சொல்லுங்கள், நான் ஜெபம் பண்ணாமல் வெளியே போக மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு புரியுது? நான் பைபிள் படிப்பாண்டவர். இதெல்லாம் சின்ன சின்ன பொருத்தனை. இதை கூட முடியாது. எங்கள் ஊரில் ஒரு டீச்சரு, நான் வீடு கட்டணும், நாங்கள் டீச்சருங்கெல்லாம் ஒரு சீட்டு கட்டுறோம். அந்த சீட்டு வந்து 20 லட்ச ரூபா சீட்டு. அந்த சீட்டை எல்லோரும் உட்காந்து பாடும்போது தள்ளுன்னு போகுது இல்லை. அப்போ சில பேர் 20 லட்சத்தில் 4 லட்சம் கூட தள்ளு போனால் பரவாயில்ல, எனக்கு 14 லட்சம், அந்த 4 லட்சத்தை பிரிப்பாங்க. இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் 20 லட்சமும் முழுசாக வேணும் ஆண்டவரே, நான் பைபிளை படிப்பேன் ஆண்டவரே. அடுத்த மாதம் சீட்டு பாடும்போது சொல்லுங்க, எனக்கு 20 லட்சம் எப்படிங்க வரும் சொல்லுங்கள்? அவன் எவ்வளோ தேவையில் இருக்கிறான், தள்ளு இவ்வளோ போனால் பரவாயில்ல, எனக்கு 10 லட்சம் கிடச்சா கூட அப்படி இருக்கிறாங்க அத்தனை டீச்சரும். இந்தம்மா நான் பைபிள் படிப்பேன் ஆண்டவரே, பொருத்தனை பண்ணுறேன் ஆண்டவரே, படிக்காமல் நான் தூங்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு படிச்சுட்டு இந்த மாதம் முழுக்க படிச்சுட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் பேசுதான், நாளைக்கு சீட்டு படிக்கணுமேன்னு. 20 லட்சமும் எனக்கே வரணும் சார்னுச்சான். அது எப்படிமா வரும்? அது அந்த டீச்சரு இந்த வாத்தியாருக்கெல்லாம் ரொம்ப எமர்ஜென்சிமா, அதெல்லாம் முடியாதுன்னு. நான் மனசுக்குள்ளே எப்படியாவது 20 லட்சம் எனக்கே வந்துடணும்னு. ஒன்று அடுத்த நாள் சம்பளம்லாம் வாங்கி முடிச்சு எல்லாம் கொடுத்து முடியும்னு நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசம் பண்ணுவோம். எல்லாருக்குமே பண தேவை இருக்குல்ல, அதனால் சீட்டு போடுவோம். யார் பேருக்கு விழுதோ அவங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த மாதம் மட்டும்னா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களாம். சொல்லுங்கள், தள்ளு போகாமல் இருக்குமில்ல. சீட்டு போட்டால் இந்த டீச்சர் பேர் வருதாங்க. என்னங்க இது? இப்படி கூட செய்வார். நீங்கள் நான் பொருத்தனை பண்ண மாட்டேன் நம்ம. சொல்லுங்கள், நீங்கள் பொருத்தனை பண்ணுங்க, நான் ஆண்டவரை ஜெபம் பண்ணுவேன். வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்டுவார், பாதையெல்லாம் நெய்யா பொழியும். இது 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவார். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பார்த்தீங்களா? வருஷத்தை நன்மையாக முடிசூட்டுவார். 2027ஆம் ஆண்டு சொல்லுங்கள், நன்மை ஒன்றாந்த வர்றதுக்குள்ளே நிறைய நன்மை நமக்கு கர்த்தர் செய்திருக்கணும். நன்மையாக முடிசூட்டுவார். பொருத்தனை பண்ணிட்டீங்களா? மனசுக்குள்ளே கடினமான ஒன்று கேட்டாரா? ஒரு அம்மா சமயபுரம் திருச்சியில் கால் வீங்கி அந்த அந்த இதில் பஸ் ஸ்டாண்டில் நிற்குது, உட்காந்துருக்கு. கால் வீங்கி இருக்குது, ரத்தம் கசியுது. என்னம்மா அது கால் வீங்கி இருக்குது, டாக்டர்கிட்ட போகக்கூடாதான்னு. நான் கடவுள்கிட்ட போகிறேன்னுது. என்னை படைச்சவனுக்கு கண்ணு இல்லையா? பாருங்கள் எப்படி நடக்கிறேன் பாருங்க. 200 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன், இன்னும் 100 கிலோமீட்டர் நடக்கணும் சாமிடுது. ஏம்மா படித்தவர் கண்ணு இல்லையா? அவர் தான் உன்னையே பார்க்குறாரு அம்மான்னு. அந்த அம்மா அழுதுகிட்டு சொன்னாங்க, என் ஜாதி எப்படிப்பட்ட ஜாதி தெரியுமா ஐயா? பார்க்குற கடவுளை நான் தேடாமல் சொல்லுங்கள் இப்படியெல்லாம் அலைய வேண்டியிருக்கு. என் ஜாதி பொல்லாத ஜாதி. அந்த அந்த கர்த்தரை, என்னை பார்க்குற கர்த்தரை நான் தேடினா என்னை வெட்டி போட்டுருவாங்க. இது என் தலையெழுத்து சாமி, சொன்னதுக்கு நன்றின்னு போகுது. புரியலையா உங்களுக்கு? இன்னும் 100 கிலோமீட்டர் எப்படி நடக்க போகிறேன்னு. இப்போ சொல்லுங்கள், நம்மளாம் எவ்வளோ பாக்கியம் செய்திருக்கோம் சொல்லுங்கள். நம்ம அப்படியெல்லாம் தேடவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தேடவே இல்லை, அவர் தான் என்னை தேடினார். சொல்லுங்கள். ஆமாம், ஊரில் இருக்கிற எல்லாரும் வாலிபரெல்லாம் இவன் திருடன் என்னை அடிக்கிறதுக்கு ராத்திரி 12 மணிக்கு ஒன்றா சேர்ந்துட்டாங்க. நான் ஒரு வெளியூரில் போனவன் சும்மா இருக்கக்கூடாதா, எழுந்து உலாவிட்டு என் நண்பன் குடிச்சிட்டு தூங்குறாரு, அவர் பேர் ஆறுமுகம். நான் புது தூக்கம் வரல, கொசுக்கடி கிராமம், எழுந்து உலாவுறேன். நான் அந்த ஊர் வாலிபர்லாம் ஒன்றா சேர்ந்து சொல்லுங்கள், 77 நானும் வாலிபன் தான் சொல்லுங்கள். என் சைஸ் ஆளுங்கள்லாம் கையில் ஒரு கட்டை வச்சுட்டு பேட்டரி எடுத்துகிட்டு இந்த பக்கம் தானே போனான்னு. இது தெரியாமல் நான் ஒரு தெருவுக்குள்ளே வர்றேன். அந்த வீட்டில் ஒரு அம்மா ஓடி வந்து ஒரு பெட்ஷீட்டை போற்றி என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சு அழுது, உன்னதானடா அடிக்க தேடுறாங்கன்னு. யார் என்னை காப்பாற்றுவாங்க? இப்போ எதுக்குமா அடிக்கணும்னு? நீ திருடுனாமே, 12 மணிலேருந்து நீ இப்படியும் அப்படியும் நடக்கிறேன்னு சொல்லி வந்து எல்லாம் கூடி
எல்லாம் கையில் டார்ச்சோட ஒன்று அடிக்க தேடுறாங்கன்னு. இப்போ தான் முதல் முறையாக நம்ம அடி வாங்கி செத்துருமோன்ற பயம். நம்ம அடிச்சிருவாங்களோ வேர்க்குது. அந்த அந்த வீட்டு ஐயா அவன் தலையில் கை வச்சு, யார் பெற்ற பிள்ளையோ இங்கே வந்து அடி வாங்கி சாப்பிட போகணும் எப்படி இருக்கு, அழுக வருது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை அடிச்சிட்டா நான் குத்துயிராக வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? எங்கள் அப்பா எப்படி என்னை பார்த்து சந்தோஷப்படுவார்? பண்ணும்போது காதில் ஒரு சத்தம் கேட்குது, ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், வார்த்தை மகிமைப்படுத்துவாய். அப்போ ஆண்டவருக்கு பேசுகிறாரோன்னு நினச்சிட்டு என் மேலே ஒரு அடி விழாமல் காப்பாற்றிட்டா. நான் பாடுவேன் ஓடுவேன், பாடுவேன் ஓடுவேன், பாடுவேன் போது யாரோ தப்பு ஓடுறாங்க. என் கண்ணுக்கு முன்னாலேயே என்னை அடிக்கணும்னு அத்தனை பேரும் ஒரு நிழலை துரத்திட்டு அதோ ஓடுறான் பார் எல்லாம் ஓட்டாங்க. கிராமம் காலியாக போச்சு. நான் தங்கியிருந்த வீட்டில் சட்டை பேண்ட்டெல்லாம் அங்கே தான் இருக்குது. சட்டையை மட்டும் கொடுத்து இப்படி போய் ரயில்வே ஸ்டேஷன் வரும், அங்கே ஓடிடுன்ட்டாங்க. பேண்ட்டில் தான் பர்ஸ் இருக்குது, சொல்லுங்கள், செருப்பு அங்கே தான் இருக்குது. வெறும் காலோட ராத்திரி 2 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடினேன். அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷனில் சட்டையெல்லாம் போட்டு முகத்தை கழுவிட்டு யார் ஓடினதுன்னு கேட்டேன். மறுபடியும் அதே சத்தம். ஒரு நாள் உலகத்துக்கு வந்தேன், எனக்கு பிரியப்பட்டவங்களாம் நான் தேடினேன், ஆனால் உன்னை நான் மீட்டு கொள்றதுக்காக உனக்காக நான் தான் ஓடினேன். அது சொல்கிறாரு ஆண்டவர் பேசுகிறாரு. ஒரே ஒரு மனுஷனை இத்தனை பேர் துரத்தினா கிடைச்சிட மாட்டானா? ஏன் கிடைக்கல தெரியுமா? ஓடுனது நான் தான். அவ்வளோதான். 8 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு வந்தேன். செருப்பு இல்லை, சொல்லுங்கள், வேஷ்டி கட்டியிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு புதுமையாக தெரியுது, என்ன வேஷ்டி கட்டியிருக்கு, பேண்ட் என்னாச்சு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, என்னம்மா பிள்ளை இழைச்சிருக்கான். 3 நாள் அந்த மரண பயம் என்னை விட்டு போகலை. 4ஆவது நாள் பாடுவேன் ஓடுவேன்னெல்லாம் சொன்னேன். பாடுவேன் ஓடுவேன்னெல்லாம் சொன்னேன்னு உடனே உட்காந்து பாட போகிறேன். பார்லே மாறி பிஸ்கெட் யாரும் விரும்புவாரே, புத்தம் புதுமை கரகர மெதுமை தித்திக்கும் வெகு ஜோரே, பார்லே மாறி செல்லாமல் காப்பியும் ருசிக்குமோ, பார்லே மாறி பிஸ்கெட் பேக்கெட் மாறினும் விலை மாறாத அதே உயர்தர பிஸ்கெட்டுன்னு பாடுறேன். எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் முன்னே வந்து, ஏம்மா பார்லே பிஸ்கெட்டு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியே பாடுறாமான்னு. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, ஏண்டா பிஸ்கெட்டு கடா ஒன்று பாடு, இந்த பாட்டிலேடா எனக்கு மகிமை வரும்னாரு பாருங்கள். அப்போ ஆண்டவர் அவ்வளோ துல்லியமாக பேசுகிறாரு. இதயத்தை கண்ணுப்படுத்தக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் உங்களோட பேசுகிறாருன்னா இதயத்தை கண்ணுப்படுத்தி, என் பிரச்சனையெல்லாம் அவருக்கு தெரியாது, அவர் அப்படி தான் பேச சொல்லக்கூடாது. அவர் என் பிரச்சனையெல்லாம் அவருக்கு முன்னால் தூசு. எத்தனை பேருக்கு புரியுது? மலை மாதிரி பிரச்சனை ஆனாலும் அவர்கிட்ட பேசு. சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? சிறு பூச்சின்னு சொல்லாத, சிறு கூட்டம்னு சொல்லாத, மலையை பதறாக்கி தூட்டி போடுவாய். உன் பலம் என்னன்னு உனக்கு தெரியாது இல்லை? சொல்லுங்கள், பேசு அவர்கிட்ட. அது லூஸ் ஆகிரும். இல்லைன்னா உன்னை லூஸ் ஆக்கிடுவாங்க. நம்ம தங்குற இடத்துக்கு என்ன பேர் தெரியுமா? லூஸுங்க. தங்குற இடத்துக்கும் தூங்குற இடத்துக்கு என்ன பேர்? லூஸ். இப்போ இங்கேருந்து இங்கே போனோன்னு எங்கே போகிறீங்க? சொல்லுங்கள். நேராக தங்குறதுக்கு தூங்குறதுக்கு. அந்த இடத்த ஜெபம் பண்ணி பெத்தேல் ஆக்கணும். இன்னும் தான் நடக்குதா? வாடகைக்கு இருக்கிறீங்களா? பாட்டு ஜெபம்னு இருங்க. நான் கொரோனா டைமில் வெளியே போக முடியாதுன்னு பாட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வீட்டுக்கு ஓனர் வந்து 10 முறை வந்து எட்டி பார்த்துட்டார். நான் அவர் எத்தனை முறை பார்த்தாலும் பாட்டில் இருக்கவே போயிட்டார். போனவரை ரோட்டில் பார்த்தேன். நான் 10 முறை வந்தேன். நீங்கள் கடவுள்கிட்ட அவ்வளோ பக்தியாக இருக்கிறத பார்த்ததுனால இனிமேல் உங்கள்கிட்ட வாடகை வாங்க மாட்டேன். என்னைக்கு உங்கள் கஷ்டம் தெரியுதோ அன்றைக்கி வாங்கிக்கிறேன்ட்டு போகிறாரு. நீ நம்புறீங்களா? 3 வருஷம் என்னை வாடகை கேட்கவே இல்லை. இப்போ நீங்கள் என்ன கேட்க வர்றீங்க? இப்போ 3 வருஷம் வாடகை கொடுக்காமலே நீங்கள் ஏமாத்துனீங்களான்னு கேட்பீங்க. சொல்லுங்கள். அடுத்தது பஹ்ரைன் போனேன். அங்கே போன உடனே 18 நாள் ஊழியம் செய்தேன். வந்து 10 மாதம் வாடகையை ஒன்றா கொடுத்தேன். ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். சொல்லுங்கள். அந்த இடத்துக்கு பேர் என்னது?
லூஸு அதை பெத்தேலாக்கணும். உங்களை இங்கேருந்து அனுப்புனா லூஸு அவுத்து விட்ட மாதிரி போனால் எப்படி? அங்கே போன உடனே பாட்டு ஜபம், பாட்டு ஜபம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்தீங்கன்னா ஆராதனை. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். இப்போ ஒரு போட்டி வச்சிருந்தோம். எங்க சகோதரங்க தான் நல்லா பாடுவாங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் அழதான் செய்வீங்க. ஒன்றும் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, அந்த 500 ரூபாய் காணோம், நீ எடுத்தியான்னு கேட்டால் போதும். நீங்கள் உத்தமாகறதுனால அதுக்கு அழுவீங்க பாருங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒரு 10,000 ரூபாய் இருந்தது, ஏதோ ஒரு கடனை கொடுத்துட்டேன். அடுத்த நாள் கொடுத்த ஞாபகம் இல்லாமல் என் மனைவி கிட்ட போய், ஏம்மா என் ரூமை நீ தானே அடுக்குனேன், அந்த 10,000 ரூபாய் பார்த்தியான்னு கேட்டேன். எப்படி நீங்கள் என்ன சந்தேகப்படலாம்? உங்கள் பர்ஸை கூட நான் திறந்து அதில் எவ்வளோ எண்ண மாட்டேனே. இப்படி சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி 10 மாதம் சொல்லுங்கள். ஏங்க என்ன சந்தேகப்பட்டீங்களேன்னு நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் ஏங்க உங்கள் கூட நான் ஊழியத்துக்கு வர்றேன், என் ஹேண்ட் பேக் பாருங்கள் என்ன பரிதாபமாக இருக்குன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் கடைக்கு போயிட்டேன். போய் ஒரு 2,000 ரூபாய்க்கு பையை வாங்கினேன். கடையிலேயே அதை பார்சல் பண்ணேன். பேப்பர் மேலே சுற்றி பையை விட தான், ஆனால் பண்டில் இவ்வளோ பெருசு கொண்டு போய்மா ஐ லவ் யூம்மான்னு கொடுத்தேன். என்னங்க இது பிரிக்குது. ஹேண்ட்பேக்கு. இப்போ ஹேண்ட்பேக் கேட்ட உடனே வாங்கி கொடுத்தேன்னு அதை பார்த்துட்டு தேம்பி அழுதுங்க. இந்த கலர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. அழுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஏமா நீ பை இல்லைன்னு ஒன்று நான் போய் வாங்கிட்டு வந்தேனே, போய் இதுக்கு மேலே பிடிக்கல. சரின்ட்டு சரி ஜிப்பை திறன்னு. ஜிப்பை திறந்த உடனே 300 ரூபா வச்சுருந்தேன் புதுசாக. அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா அது எண்ணுது. எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் எண்ணி கொடுக்குறீங்க. உங்களுக்கெல்லாம் அழகாக சொல்லி கொடுக்கணும். சொல்லுங்கள், பார்த்தாலே சொல்லுங்கள். அதனால் இப்போ பலம் உள்ளவங்க நல்லா பாடுறாங்களா, பலவீனமானவங்க நல்லா பாடுறாங்களான்னு செக் பண்ண போகிறோம். சகோதரரே தொண்டையை செருமிக்குங்க. ஜான் பிள்ளையான ஆண் பிள்ளை, ஜான் பிள்ளை ஆண் பிள்ளை. நான் இட்லி 8 திம்பேன், சட்னி தொட்டு திம்பேன். ரெடி ஆயிட்டீங்களா? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. நீங்க காப்பாத்தீங்க. ஆமென், ஆமென், ஆமென். இப்ப நீங்க ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்கலாமா? பலவான்களுக்கும் பலவீனர்களுக்கும் போட்டி. 1 2 3. ராஜ்யமும் ஆமென், ஆமென், ஆமென். ஆண்களுக்கு எவ்வளோ மார்க்கு, சகோதரிக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்னு நான் என் அசிஸ்டண்ட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறப்பல அவரை இதுக்கு முன்னால் சபையில் ஐயா சபையில் கேட்டால், சகோதரிகள் ரொம்ப நல்லா பண்ணாங்க, அவங்களுக்கு 100 மார்க்குன்ட்டாருங்க. அவங்களுக்கு 100 மார்க்குன்ட்டார். அப்போது எங்கள் ஆண்களுக்குன்னு அவங்களுக்கு 100%ன்னு தப்பிச்சுக்கிட்டாருங்க. இங்கே வந்த பிற்பாடு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி. இது எருசலேம். எருசலேம் குமார்த்தியே, நீ சியோன் குமார்த்தின்றது ஞாபகம் இருக்கணும். நீ எருசலேம் குமார்த்தி மட்டும் இல்லை, நீ சியோன் குமார்த்தி. இப்போ யார் நல்லா பாடினாங்க அப்படின்னு நான் சொல்லட்டுமா? எல்லாரும் நல்லா பாடினீங்க. ராஜ்யமும்
வல்லமையும் மகிமையும் உம்முடைய வைகளே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வைகளே. ரெடி? ஆமென், ஆமென், ஆமென். என்னை விட ஒருத்தர் இதை விட ரொம்ப அழகா பாடுற இருக்கிறதுனால இத்துடன் என் சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. நினையாத நேரத்தில் அவர் வருவார். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் வர்றதுக்கு ஒருவேளை லேட் ஆனாலும் நினையாத நேரத்தில் நாம் போயிடுவோம். எத்தனை பேருக்கு புரியுது? கேசவன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் பெங்களூர்லேருந்து, அண்ணன் ஜெபம் பண்ணுங்க, எங்கள் அக்கா மாமா கிறிஸ்மஸுக்கு பாடுறாங்க, அந்த வீடியோ அனுப்புகிறார். அந்த அம்மாவும் பாடுது, அவரும் பாடுறாங்க. 25ஆம் பாடுறாங்க, 27ஆம் அவர் சிக்காயிடுறார். அவ்வளோதான், ஹாஸ்பிட்டல் போனவர் திரும்பி வரல. இந்த வருஷம் இப்படி முடிஞ்சிருச்சே, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு என்ன ஆறுதல் சொல்ல தெரியல. என் டேவிட் அப்படின்ற ஒரு பிஷப், என்னை விட சின்னவர், ஜாலஹள்ளி பெங்களூரில். நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, மெமோரியல் ப்ரேயர் ஃபார் என் டேவிட் பிஷப்புன்னு. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால், ஆமாம் 3 நாள் வயிற்றில் அவருக்கு பிரச்சனை, ஜீரணமாகலை. அவ்வளோதான், ஹாஸ்பிட்டல் போனால் திரும்பி வரல. அதனால் இந்த உலகம் சொல்லுங்கள், நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, சாதிக்காமல் செத்துடக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், உனக்குன்னு ஒரு வரலாறு இருக்கணும். உனக்குன்னு ஒரு மத்தேயு 1:1 மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எல்லாம் கவனிச்சிங்களா? உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருஷங்கள், நமக்கு மட்டும்தான் ஆண்டுகள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வருஷங்கள், நமக்கு மட்டும் ஆண்டுகள். நீரோ மாறாதவராக இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நமக்கெல்லாம் ஆண்டுகள். ஏன்னா ஆண்டவரோட அரசாடுறதுனால. அவர் ஆண்டவர், சொல்லுங்க, அதனால் அவர்கிட்ட வந்தால் நமக்கு ஆண்டுகள். மற்றவங்களுக்கெல்லாம் வருஷம் பிறக்கும் போகும். எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே? புரிஞ்சுட்டா மனசுக்குள்ள செட் பண்ணிடணும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வைகளே. ஆமென், ஆமென், ஆமென். பிரசங்கியார் கேட்டாராம், மோட்சத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கவங்கெல்லாம் எழும்புங்கன்னா எல்லாம் எழும்பிட்டாங்களாம். ஒருத்தன் மட்டும் தூங்கிட்டு இருந்தானா. இப்போ எல்லாம் கவனிங்க சகோதரிகளே, உங்களுக்கு தூக்கம் வந்தால் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு முக்காடு ஒரு வசதியாக இருக்குது, சொல்லுங்கள். அதனால் உங்கள் கண்ணு மூடி இருக்கிறது எனக்கு தெரியாது, அதை பார்த்தாவே தெரியும். வந்து உட்காரும்போது இப்படி உட்காரோம், ஒரு அரை மணி நேரம் ஆனோடனே சொல்லுங்கள். அப்போ அவங்க தூங்குறாங்களா இல்லையான்னு. மோட்சத்துக்கு போகிறவங்கலாம் எழும்புங்கன்னா எல்லாம் எழும்பிட்டாங்கன்னா ஒரு ஆள் தூங்கிட்டு இருந்தானா. இப்போ நரகத்துக்கு போகிற ஆள் எழும்பி நிற்கணும்னாரான், அவன் எழுந்து நிற்கிறானா. எல்லாம் எழும்பிட்டாங்களே, நம்ம எழும்புனா எப்படி நிற்கிறானா? பாஸ்டர் கேட்டாரா, எங்கே போவதற்காக நிற்கிறாய் சகோதரா, நீ எங்கே போவதற்காக நிற்கிறாய்? அவன் சொன்னான், நான் நம்ம 2 பேர் தான் ஏன் நிற்கிறோம், எங்கேயும் ஒன்றா போகலான்னு. நான் புரியுதா உங்களுக்கு? அப்போ தூக்கம். அதனால் நீங்கள் டயர்ட் ஆகிறதுக்குள்ளே, தூக்கம் வர்றதுக்குள்ளே எப்படியாவது நான் முடிச்சிடணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆண்டுகள் முடியக்கூடாது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர், பாதையெல்லாம் நெய்யா பொழிதா. அப்போ ஆண்டவரை, நீ தயவு செய்து பேசாதேன்னார். நீ பாலே வாங்குறதில்ல, நெய்யை பற்றி எப்படிடா பேசலான்னார். பால் எங்கே இருக்கு ஆண்டவர்னு திருவசனமாகிய ஞானப்பால். சாதாரண பால் விற்கிறவனே 3 மணிக்கு எழும்புறான், 6 மணிக்கெல்லாம் தெருவில் சத்தம் போடுறான்.
உன் கையில் பால் தேனும் ஓடுற தேசத்தை கொடுத்தேன் அப்படின்னாரு. தேன் ஓடுறது எதுன்னா இதுதான், இது தேன் கூடு. எப்படி உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா? சொல்லுங்கள், எங்கே ஓடுற நீ? தேன் கூடுக்கு அப்படி அப்படி ஆசையாக ஓடி வர்ற. ஒரு நாள் கல்யாண நாள், யாருக்காவது கல்யாணம்னா 500 ரூபா கவரை கொடுக்கறதுக்கு முதலாளாக போயிடுற. நீ கல்யாண மாப்பிள்ளையாக இருந்தால் பரவாயில்ல. சொல்லுங்கள், ஒரு கல்யாணத்துக்கு போய் 500 ரூபா முன்னால் போகிறது கர்த்தருடைய நாள் உனக்கு பெருசாக தெரியலன்னாரு பாருங்க. அப்படியே பிரியாணி சாப்பிட்றதுக்கு முதலாளாக போய் உட்கார்ற. எத்தனை தலப்பா கட்டி பிரியாணி நீ பார்க்குற? சொல்லுங்கள். அப்போ கூட எல்லாரும் மாதிரியே போய் உட்காந்து அது என்னமோ கிடைக்காத மாதிரி பண்ணுறோம். எத்தனை பேருக்கு புரியுது? இனிமேல் இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்பாதீங்கப்பா சொல்லணும். சொல்லம்மா, 1 2 3. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்பாதீங்கப்பா. நீங்களும் சேர்த்து அப்படியே சொல்றீங்க. நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா. கையை நான் எப்படி காட்டுறேன், நீங்கள் எப்படி காட்டுறீங்க பாருங்க. இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன அப்பா 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 ஏசப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன். உங்களை நம்பலாமா? நீங்கள் எப்படி கையை காட்டினீங்க? ஒரு 10 பேர் எப்படி காட்டினீங்க தெரியுமா? இப்படி கையை காட்டினீங்க. இப்படி கையை காட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் வெளியே வா. இப்படி கையை காட்டினா பரவாயில்ல, இப்படி காட்டினா கொஞ்ச நேரம் பொறுத்து நீ வெளியே இந்த பக்கம் தானே போ. இந்த கையை நான் ஏன் அப்படி காட்டினேன்னா, செங்கோல் உன் கையில் இருக்கு. சமாதான கர்த்தர் வர்ற வரைக்கும் செங்கோல் யூதா உன் கையை விட்டு நீங்குவதில்லை. உன் கையில் அந்த செங்கோல் இருக்கு. நீ ஆள பிறந்தவன், நீ சோர்ந்து போகக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே? பால் ஓடுற தேசத்துக்கு நீ போல, தேன் இடத்துக்கும் போல அப்படின்னாரு பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்? பால் நிறைய வாங்கணும், அதை காய்ச்சணும், குடிச்சிடக்கூடாதுன்னாரு. நெய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா பால் நிறைய வாங்கணும், குடிச்சிடக்கூடாது, காய்ச்சணும். அப்புறம் அதில் கொஞ்சம் உரம் ஊற்றணுன்னாரு. நான் உரம் எப்படி ஊற்றுவேன்னு, ஞாயிற்றுக்கிழமை போய் ஆராதனையில் உட்காரு, அவர் உரம் ஊற்றுவாருன்னாரு. என்னை பார்த்தா இப்போ உரம் ஆற்றுற மாதிரி தெரியலையா? அதுவும் ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கொடுப்பாருன்னு பார்த்தா 1 மணிக்கு முடிப்பாருன்னு வேறு சொல்கிறாரு. சொல்லுங்கள், நானும் 3 முறை டைம் பார்த்தேன். இந்த வாட்ச் இன்னும் டைம் சரியாக காட்ட மாட்டேங்க. ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. தேன் கூடுற இடத்துக்கும் வர முடியல, பால் ஓடுற தேசத்துக்கும் போனால் எப்படி? என்னை கேட்டார். பால் காய்ச்சி உரம் ஊற்றணும், அது உருமாறணுன்னாரு. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்குள்ளே வந்து அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியணும். அத்தையும் கடையணும், அப்போ கிடைக்கிறது தான் வெண்ணன்னார். சொல்லுங்கள், முன்ன டிவியில் விளக்கண்ணன்னு ஏன் சொல்கிறான்னு புரியுதான்னார். வெண்ணெய் அப்படின்னா நெய்யாக இருந்தால் தானே நல்லா இருக்கும்னார். பாலும் கெட்டு போயிடும், தயிரும் கெட்டு போயிடும், வெண்ணையும் கெட்டு போயிடும். நெய்யாக உருக்கி வை, கெட்டே போகாது. உங்கள் வீட்டில் நெய் கெட்டு போய் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதே மாதிரி தேன் கெட்டு போச்சா பார்த்தீங்களா? கிடையாது. தேனும்ப்பா நம்ம பாருங்கள் அடிக்கடி கெட்டு போகிறோமே. இந்த முறை கையை உயர்த்தி சொல்லும்போது இனி வாழ்ந்து காட்டணும் போது அந்த முகத்தை பார்க்கணும். இனி வாழ்ந்து காட்டுவேன். ஐயா, உங்கள் ஜனங்க நல்லா தானே சொல்கிறாங்க? நல்லா தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாராம். இது என்ன புரியுதா உங்களுக்கு? இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா. ஜீதான் 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 ஜி ஜி. இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன
இனி வாழ்ந்து காட்டு என்ன நம்பும் அப்பா 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 ஏசப்பா இனி வாழ்ந்து காட்டு என்ன நம்பும். சின்ன பிள்ளைகளை பாட வைங்க. என் கடைசி மக, அப்பா ஜுரமா இருக்குப்பா, சளியே பிடிச்சிருச்சுப்பான்னு ஒன்று ஜெபம் பண்ணேன். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. 5ஆவது நாளப்பா சளி ஜுரமெல்லாம் போயிடுச்சுப்பா. நீங்கள் ஜெபம் பண்ணில்ல, எங்கள் ஜோனினா 7 வயசு, என்ன மம்மி இப்படி படுத்துக்கிட்டு இருக்கேன்னு அழுதுச்சு. மம்மிக்கு உடம்பு சரியில்லைம்மா, நீ ஜெபம் பண்ணணுன்னா ஏசப்பா எங்கள் அம்மாவை சுகமாக்கணும்னா அன்றைக்கி ஜுரம் போயிடுச்சாங்க. இப்போ சொல்லுங்கள், அவங்களெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ண வைக்காமல் திங்கக்கிழமை வந்தால் மூட்டை கட்டுறதை பார்த்தா அது வரைக்கும் நீங்கள் ரிப்பேர் ஆன செல் அதுக்கிட்ட கொடுத்துட்டு அது அதையே பார்த்துட்டு சாப்பிட்றதுனால உப்புமாவை சாப்பிட்டுமா இட்லி சாப்பிட்டுமான்னு கூட தெரியல. அதுக்கு சொல்லுங்கள், கண்ட்ரோல் பண்ணுங்கள் செல்லை. அது புரியுதா உங்களுக்கு? அவங்க அடிக்ஷன் ஆயிடுவாங்க. உங்கள் ஸ்டேஜ் வேறு, அவங்க ஸ்டேஜ் வேறு. அதுக்காக நீங்கள் கோவப்பட்டாலும் சொல்லுங்கள், திட்டினாலும் தப்பே கிடையாது. பார்த்தா அவங்களுக்கு புது செல் வந்த உடனே பழைய செல் இவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது. நான் உங்களை சொல்லுவேண்ணா இல்லை சொல்லிட்டு நான் பத்திரமா போக முடியுமா? நம்ம டைம் எல்லாம் போயிடும், ஆண்டவரோட பேச முடியாது. அதனால் ஒரு மைண்ட் செட் தீர்மானம் பண்ணணும். ஆமாம், எங்கள் அப்பா அம்மா என்னம்மா பார்லே பிஸ்கெட்டுக்கு பாடுறாரு அப்படின்போது எனக்கு கொஞ்சம், அப்போ பார்லே பிஸ்கெட்டுக்கு பாடக்கூடாதா? போய் ரூமில் உட்காந்து ஆண்டு சொல்கிறாரு, ஏண்டா பார்லே பிஸ்கெட்டுக்கு பாடினா தான் எனக்கு மகிமை வருமானார். உடனே 1000 நாவுகள் போதாதையா, உம்மை பாடாமல் என் நாவல் தீராதையா. சொல்லுன்னா நன்மைகள் செய்தீரையா, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாதையா. ஏசையா ஏசையா, கள்ளன் என்றென்னை தள்ளாமலே கருத்துடன் ஆதரித்த எந்த நேசரே, அன்புக்கு ஆழம் அகலமில்லை, அன்புக்கு ஆழம் அகலமில்லை, அதை சொல்ல புவியில் எங்கும் வார்த்தை இல்லை. 1000 நாவுகள் போதாதையா, உம்மை பாடாமல் என் நாவல் தீராதையா. சொல்லும் நான் நன்மைகள் செய்தீரையா, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாதையா. ஏசையா 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 ஏசையா. 1000 நாவுகள் போதாதையா, உம்மை பாடாமல் என் நாவல் தீராதையா. சொல்லும் நான் நன்மைகள் செய்தீரையா, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாதையா. ஏசையா ஏசையா. என்ன கள்ளன் நினைக்கிற அளவா நான் இருந்தேன்? கள்ளன் நினைச்சு என்ன அடிக்க பார்த்தாங்களே. கள்ளன் என்றென்னை தள்ளாமலே கருத்துடன் ஆதரித்த எந்த நேசரே. பாட்டு ராகம் எப்படி வந்ததுன்னு தெரியல, இன்னைக்கு நான் அறியப்பட்டது பாட்டுனால. எத்தனை பேருக்கு புரியுது? கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உன் தோளில் என்ன சுமப்பதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். சவுண்ட் வச்சுங்க. கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உன் தோளில் என்ன சுமப்பதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும்.
என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் அம்மான்னு சொல்லணும், என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போயிடணும். பாலுன்னா பைபிள், தேன் ஓடுற தேசம் உங்கள் ஆலயம். போயிடணும். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த தேசத்துக்கு போயிட்டா வருஷம் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் என் கண்கள் வைக்கப்பட்ட தேசம். அப்போ 1ஆம் தேதி ஆண்டவர் பார்க்க ஆரம்பித்தார்னா 365 நாளும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கார். எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே. நீங்கள் மனசுக்குள்ளே செட் பண்ணிவிட்டு பொருத்தனை பண்ணுங்க. போய் இனிமேல் நான் பைபிள் படிப்பேன், நான் தேன் கூடுற இடத்துல நான் போவேன். தேன் கூட்டிலேருந்து ஒழுகிற தெளிதேனுன்னா பிரசங்கம். சொல்லுங்கள். இப்போ ஐ எம் டேக்கிங் மோர் தேன் 1 hour. நான் தெளிதேன். அது எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் என் கண்ணு தெளிஞ்சுதா சொல்லுங்கள். அதை உங்களுக்கு பாடி காட்டினேன்னா உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுதா? அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன். வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 தேவா. எத்தனை முறை சொன்னேன்? சரி, இந்த முறை எண்ணுங்க. கூட சேர்ந்து பாடாதீங்க, எண்ணுங்க. வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. ரெடி? தேவா 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 தேவா. துதினா சொல்லக்கூடுமா, என் துதிவும் பிரியமாகுமா. தூத்துக்குடியிலேருந்து டிசம்பர் மாதம் எனக்கு ஃபோன் வருது. என் மகனுக்கு 36 வயசாயிடுச்சு, பொண்ணும் கிடைக்கல, வேலையும் அவனுக்கு கான்க்ரீட்டாக கிடைக்கல, பர்மனெண்ட் ஆகலை அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. ஒரு 5 முறை 6 முறை கூப்பிடுவாங்க. டிசம்பரில் ஜெபம் பண்ணுறேன். ஏம்மா, உங்களுக்கு இருக்கிற அக்கறை உங்கள் பையனுக்கு இல்லையே, ஒரு முறை கூட என்னை கூப்பிடல. நிற்கிறான். டே, இந்த அப்பான்னு கூப்பிடுறது ஆசை பாட்டுக்காரர். ஒன்று பேசு. ஐயா தம்பி, உனக்கு 36 வயசாகி போச்சு. உங்கள் அம்மாவுக்கு உன் கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசை, உன் பிள்ளையை கையில் தூக்கணும்னு ஆசை. நீ ஒரு முறையாவது என்னை கூப்பிட்டுருக்கூடாதா? இப்போ கூட எங்கே இருந்தாலும் 2 கையும் விரித்து கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு 144 சொல்லுங்கள். 144 முறை சொல்லுன்னு சொல்லுங்கள் எங்கள் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியா 144 முறை சொல்லிடணுன்னு. அவ்வளோதான். டிசம்பர் முடிஞ்சது. மே மாதம் கல்யாணம்னு இன்விடேஷன் வருது. அவ்வளோதான். வருஷத்தை நன்மையினால் முடிச்சு விட்றாரு. இப்போ நீங்கள் கூட வீட்டுக்கு போனோடனே கைகளை போருக்கும் அப்படின்னா சாத்தான் என்னை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு எண்ணம். ஐ ஹாவ் அ பிக் வார் வித் தட் டெவில். எத்தனை பேருக்கு புரியுது? இது பேட்டில். என் வீட்டில் இருக்கிறதெல்லாம் நான் சமாளிக்கணும். புரியுதா உங்களுக்கு? எப்படி இருந்தாலும் சமாளிக்கணும் இல்லை? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ புருஷன் கொஞ்சம் கோவக்காரன்னா சமாளித்து தானே ஆகணும். சொல்லுங்கள். அது ஒன்று பேசுனா 3 சொல்லிட்டு தூங்குறது. அப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கும் ரட்சிக்கப்படாததுக்கும் வித்தியாசம் இல்லையா? நீங்களும் அப்படியே பேசுவீங்களா? சொல்லுங்கள். எப்படியாவது இதை கொண்டாந்து சர்ச்சில் சேர்க்கணுமேன்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல? சொல்லுங்கள். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே நீங்கள் கட்டாயம் வரணும். எப்போது அழுது இருக்கீங்களா? நீங்கள் எப்போது நீங்கள் வரணுங்க?
எப்பாவது நீங்கள் அழுதுருக்கீங்க? இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் புருஷனை காப்பாற்றுற கேஸா? எப்படியா நீங்கள் வந்துடணும், அவ்வளோதான். சொல்லுங்கள். அப்படி அழுது இருக்கிறவங்க ஞாபகம் இருக்கா? கிடையவே கிடையாது. சொல்லுங்கள். அம்மா வந்து என்கிட்ட சொல்லுது, ஐயா இந்த நகையெல்லாம் வாங்கி வச்சுட்டாரியா, எல்லாம் பேங்க் போயிடுச்சியா, இப்போ அந்த நகையெல்லாம் திரும்பி வரணும்னு ஜெபம் பண்ணுங்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் பிரசங்கத்தை முடிக்கிறதுக்குள்ள என்ன தீர்மானம்? வாட் ரெசல்யூஷன் ஆர் டிட்டர்மினேஷன் என்ன சொல்லலாம் அதுக்கு இங்கிலீஷில்? தீர்மானத்துக்கு என்ன சொல்லலாம்? டிட்டர்மினேஷன், ரெசல்யூஷன், தீர்மானம். முடிய போதை இந்த ஒன்றா சொல்லுங்கள். எனக்கு ஆண்டவர் நெகேமியா 1ஆம் அதிகாரத்தை காட்டி நெகேமியா பாடுனார். நெகேமியா ஜெபத்தை பாருங்கள். 1ஆம் அதிகாரம், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையோ கிருபையையோ காக்கிற மகத்துவம் பயங்கரமுமான தேவனே, உடன்படிக்கையையோ கிருபையையோ காக்கிற மகத்துவம் பயங்கரமுமான தேவனே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையோ கிருபையையோ காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. பார்த்தா 52 நாளில் அலங்கத்தை கட்டி முடிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு 52 வாரம் இருக்குல்ல? சொல்லுங்க, ட்ரை பண்ணலாமா? 52 நாளில் அலங்கம் கட்டி முடிச்சா நமக்கு 52 வாரத்தில் நம்ம அரண்மனையை கட்ட மாட்டாரா? உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சுகம், இதை மட்டும் வசனமாக வாங்கி மாட்டி வச்சிருப்போமே. சொல்லுங்க. ஒரு தீர்மானத்துக்கு நான் முடிக்க போகிறணுமோ, ஒரு தீர்மானம். நான் பொருத்தனை பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பைபிள் படிப்பேன், ஆராதனைக்கு நான் முதல்ல போயிடுவேன். ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், சர்வீஸ் 9 மணிக்கு, நீ எத்தனை மணிக்கு போகிறேன்னு கேட்டார். நான் 9 மணின்னா அங்கே வந்து வாசல்லே நின்று காத்துக்கிட்டு இருக்கேன். நீ 9:45 மணிக்கு வந்த போன வாரம், அடுத்த வாரம் 10:15 வர்றேன். சொல்லுங்கள். கேட்டால் என்ன காரணம் சொல்கிறது தெரியுமா? அவங்க ஆராதனையில் ரொம்ப நேரம் நிற்க வச்சிடுறாங்க. சொல்லுங்கள். 4 பாட்டு பாடுறாங்க. சொல்லுங்களேன். அதுவும் கோட்டு போட்டுக்கிட்டு ஒர்ஷிப் நடத்துகிறவங்ககிட்ட கொடுத்தா போதும், டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு சாக்கா? சொல்லுங்களேன். நான் ஜெயிக்கணும் அப்படின்றவங்க மனசுக்குள்ளே இப்போ தீர்மானம் பண்ணணும். ஆமேன். இனி வாழ்ந்து காட்டுவேன். அப்படியே சொல்லும்போது உண்மை தீர்மானம் பண்ணணும். உடன்படிக்கையையோ கிருபையையோ காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. கைக்குள்ள போடுங்க. அவர் பயங்கரமான தேவன். உடன்படிக்கை பண்ணிட்டான். ஆமாம். ஒரு பொண்ணுக்கு, மார்கரெட்ன்ற ஒரு பொண்ணுக்கு இன்டர்வியூ வந்தது. அதில் பார்த்தா 12,000 ரூபாய் சம்பளம், ஸ்டெனோகிராஃபர் வேலை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்பா கர்த்தர் கண்ணு திறந்துட்டாரு, நீ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு, நீ கட்டாயம் அந்த வேலை உனக்கு தான். அவங்க அம்மா சொல்கிறாங்க. மம்மி நான் போகல. சண்டே 10 மணிக்கு இன்டர்வியூ. சண்டேயில் 10 மணி இன்டர்வியூன்னா நான் கர்த்தர்கிட்ட போகணும், எனக்கு இந்த வேலையெல்லாம் அப்புறம். பைத்தியக்காரி, பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார், ஆண்டவராக பார்த்து கொடுக்குற வேலை இது. ஏண்டி எப்படி பேசுகிற? நீ போயிடுறீ, 12,000 ரூபாய் சம்பளம் அப்படி. மாமா சும்மா இருக்கம்மா, இது கர்த்தருடைய நாள்,
நான் திங்கக்கிழமை போவேன், போய் அந்த வேலையை கேட்டு வாங்கிட வேண்டியதான். சண்டே ஆராதனைக்கு வந்துருச்சு. திங்கக்கிழமை 10 மணிக்கு போது பெரிய கம்பெனி, எம்டி, ப்ராப்பரைட்டர் எல்லோரும் அங்கே இருக்கிறாங்க. போய் வாசலில் நின்றுட்டு கேட்குறாரு மேனேஜர், வாட் பிஸ்னஸ் டு யூ ஹேவ் ஹியர்? ஐ ஆம் மார்க்ரெட். எஸ்டர்டே ஐ வாஸ் கால் ஃபார் அன் இன்டர்வியூ. ஐயோ, இவங்க முன்னால் இங்கிலீஷ் பேச பயமாக இருக்க, தப்பாக எதனா பேசினா திருத்திடுங்க. ஒரு ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு ஐ வாஸ் இன்வைட்டட், கால்ட் ஃபார் அன் இன்டர்வியூ. எஸ்டர்டே பீயிங் த லார்ட்ஸ் டே, ஐ ஹேட் டு பி இன் த சர்ச். சர்ச் தான் அந்த பொண்ணு. உடனே மேனேஜர் ஃபைலை தூக்கி போட்டு, நான்சென்ஸ் இடியட், கெட் அவுட் ஆஃப் மை சைட்டுன்றான். யார்? ஃபைல் தூரம் போய் வந்துருச்சான். அந்த பொண்ணு ஒன்று, டோன்ட் மிஸ்டேக் மீ சார், ஐ ஹாவ் அ கிரேட் ஜீல் அபவுட் மை காட், அபவுட் மை சர்ச் ஹவுஸ், ஐ ஹாவ் அ கிரேட் ஜீல், யூ அண்டர்ஸ்டாண்ட், யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ சொல்லிவிட்டு போய் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு, சாரி சார் இஃப் ஐ wounded யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு மரியாதையாக போயிடுனாரா. ஆனால் அந்த கம்பெனி ஓனரு அங்கேயே நில்லுமானாரான். அவர் எம்டியை பார்த்து, இந்த பொண்ணு தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிஏவாக போட்டுருனாராம். பயங்கரமான ஆண்டவர். நீங்கள் வைராக்கியமாக இருந்தால் என் பிள்ளைய வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், மகிமை மேலே மகிமைப்படுத்துவேன். அவனால் எனக்கு மகிமை வருது இல்லை? எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி இருந்து பாருங்களேன். நீங்கள் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ராஜ்யமும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம எழுந்து நின்று தீர்மானம் பண்ண போகிறோம். பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நான் போவேன். நலமும் விசாலமான தேசம், ஆண்டவர் சமூகம். வருஷ துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கண்ணு என் மேலே இருக்கணும் ஆண்டவரே. அப்படியே நீங்கள் பண்ணுற தீர்மானம் இந்த வருஷத்தை எல்லாம் கவனிக்கணும். நீதிமான்களோ தேவனுக்கு முன் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். உலகத்தாருக்கெல்லாம் கிடையாது. எல்லாம் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த, இப்படி சொல்லணுமா? நீதிமான்களோ தேவனுக்கு முன், சங்கீதம் 68 எழுந்தருளுவார் தேவன். அவர் எழுந்தருளினால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம். உத்தமமாக நடக்கிறது இல்லாமல் வேற என்ன கேட்டார்? பைபிள் படிக்கலையே, தேசத்துக்கு போலையே, பாலும் தேனும் ஓடுற இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறோமே. இந்த முறை ரெடியாக இருக்கணும். யார் பொருத்தனை பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. சத்தமாக, ராஜ்யமும் உம்முடையவைகளே. பாடாத்தினால அப்படியே அமைதியாயிட்ட. பார்த்தீங்களா? ஒரு மந்தையில் 100 ஆடு இருந்தா 1 காணாமல் போச்சான். அந்த 1 தேடுறதுக்காக 99 ஆட்டை விட்டுட்டு போனாராம் அவர். அப்போ இங்கே எல்லாரும் பாடும்போது ஒருத்தர் பாடலன்னா என்ன பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவனுக்கு, அப்படிதானே சொல்லுங்களேன். சரி, நான் ஒருத்தனை பாடுறேன், பார்க்குறேன், அவன் 2 முயல் பல்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா? பாடலாமா? 1 2 3. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும்
ஆமென். 27ஆம் வசனம் 102ஆம் சங்கீதம் 27. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள். அப்ப எப்படி முடியும் ஆண்டவரே? உமது அடியாரின் பிள்ளைகள் தாம்பரித்திருப்பார், அவர்கள் சந்ததி. ஆண்டு எப்படி பேச பாருங்க. இப்போ யாரெல்லாம் பாடினீங்களா உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களா? பேர பிள்ளைய பார்க்குற வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்களா? எத்தனை பேர் புரியுது? அதுக்கு எத்தனை வயசு? இப்போ தான் விளையாடிட்டு இருக்கோம். ஆனாலும் சொன்னது தான் ஆண்டவர். நீங்கள் தேடும்போது உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, அவங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. தலைமுறைக்கு நான் ஆண்டவர். இப்போ 2 கையும் ஆண்டவர் முன்னால் உயர்த்தி பொருத்தனை பண்ணுறவங்க பண்ணுங்க. இப்போ ஜெபம் பண்ணுவேன், நீங்கள் பொருத்தனை பண்ணுங்க. நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, என்னை ஜெபிக்க வைங்க ஆண்டவரே. நான் பைபிள் படிப்பேன் ஆண்டவரே. நான் ஆலயத்தில் ஆண்டவரே நான் ஒரு தூணா மாறுவேன் ஆண்டவரே. ஜெயிக்கிறவனை ஆலயத்தில் தூணா மாத்துறவர். 26ஆம் வருஷம் ஆனிவர்சரி முடிஞ்சு ஆண்டவரை 27ஆம் வருஷம் வரும்போது உன் பிள்ளைங்களுக்கு இந்த நகரத்தையே கூலியாக கொடுக்கணும் ஆண்டவரே. அவங்க எதை கேட்டாங்க, எதுக்காக அலைஞ்சாங்க, எதுக்காக கண் விழிச்சாங்க, இப்போவே அவங்க கை வலிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு முன்னால் எது பெரிய யுத்தமாக இருக்குதோ அது முடிஞ்சிடணும் இயேசுவின் நாமத்தில். வாட் த வார் தே ஆர் ஃபேஸிங், அப்படி அந்த வார் முடிஞ்சிடணும். the battle must come to a close in Jesus name. அவங்க கையை வலிக்கிறதுக்குள்ள அந்த யுத்தம் முடிஞ்சிருட்டும் ஆண்டவரே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. முழு பலத்தோட ஆமென். சத்தத்தினால் ஆலயம் மகிமையில நிரம்பிச்சு. எங்க வீட்டுக்கு நீங்க வந்தா கிருபை, உங்க வீட்டுக்கு நாங்க வந்தா மகிமை. பலத்தின் மேல பலன் அடைய விளையாடுற குழந்தையிலிருந்து வயோதிபன் வரை எல்லார் மேல தயவுள்ள கரம் இரவும் பகலும் பாரமாயிருக்க வரலாறு நாங்க படைக்க, வரலாறு நாங்க படைக்க உமது கண்களில் எங்களுக்கு அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் பாதத்தை முத்தமிட்டு கேட்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, கரங்களை தட்டி ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. கரங்களை தட்டி ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும்